ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நல்ல கூட்டத்திலே என்னோடு கூட சேர்ந்து இணைந்திருக்கிற உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். இந்த 2022 வருஷத்தினுடைய ஆரம்பத்திலே இரக்கம் செய்யும் வரை உண்மையே என்கிற ஒரு தலைப்பிலே இந்த 21 நாட்கள் கூட்டங்களை ஆண்டவர் ஒழுங்கு செய்யும்படியாக ஆண்டவர் பெரிய இரக்கத்தை நமக்கு பாராட்டி இருக்கிறார். நிச்சயமாகவே ஆண்டவரை தேட தேட, ஆண்டவரை நெருங்க நெருங்க நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய அற்புதங்களை கர்த்தர் செய்வார். கடந்த வருஷம் இரக்கம் செய்யும் வரை உண்மையே அந்த கூட்டத்தில் அந்த 21 நாட்கள் ஜெபத்தில் கலந்து கொண்ட அநேகருடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் சொன்ன எல்லா வாக்குத்தத்தங்களையும் அழகாய் நேர்த்தியாய் ஆண்டவர் நிறைவேற்றினார். அநேக சாட்சிகளை ஆண்டவர் எழுப்பினார். அதே போல இந்த ஆண்டும் இந்த ஜெபத்திலே ஒரு நாள் கூட தவறாமல் அந்த வாக்குத்தத்தத்தை விசுவாசித்து அந்த வாக்குத்தத்தத்தை நம்பி எங்களோடு சேர்ந்து இந்த ஆராதனையிலே நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக நிச்சயமாக ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தங்கள் ஒன்று கூட தரையிலே விழாமல் எல்லாமே ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேறும். வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை தேடுகிறவர்கள் பிழைப்பார்கள். ஆண்டவரை தேடுகிறவர்களை ஆண்டவர் பிழைக்க வைப்பார். எவ்வளோ பெரிய குழியாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய பள்ளத்தாக்குகளாக இருந்தாலும், நான் நம்புகிறேன் ஆண்டவரை தேடுகிற ஒரு மனுஷனை எவ்வளோ பெரிய குழியிலிருந்தும் ஆண்டவர் தப்பு வைக்கிறதற்கு வல்லவராக இருக்கிறார். இந்த குழியிலிருந்து தப்ப முடியாது, இந்த பிரச்சனையிலேருந்து என்னை வெளியே எடுக்க யாராலும் முடியாது அப்படின்னு எத்தனை உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் சொன்னாலும், ஆனால் நான் நம்புகிறேன் ஆண்டவரை தேடும்போது ஆண்டவருடைய இரக்கம் நமக்கு கிடைக்குமே. ஆனால் அதை நம்ம அவிசுவாசப்பட வேண்டாம். அது எப்பேற்பட்ட குழியாக இருந்தாலும் கர்த்தர் நம்மை தூக்கி எடுக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். அவருக்கு ஒரு நிமிஷம் அவருக்கு போதுமானது, ஒரு சின்ன காரியம் அவருக்கு போதுமானது. நான் பல ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு வாலிபர் கூட்டத்தை நடத்தி அந்த வாலிபர் கூட்டத்தினுடைய அந்த ஃபஸ்ட்டு செக்ஷன் முடிச்சுட்டு மதியானம் ஆகாரத்தை முடித்து கொண்டிருக்கும் போது ஒரு வாலிப தம்பி என்னிடத்துல நீங்கள் ஆண்டவரை ரொம்ப நேசிக்கிறீங்க, எனக்கு தெரியுது, ஆண்டவர் எதை வேண்டுமென்றாலும் செய்வார் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, எனக்கும் அது நம்பிக்கை இருக்குது. ஆனால் நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன், ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டேன். நான் ஒரு தீவிரமான ஒரு மிகவும் அரசியல் பலம் நிற்க ஒரு வீட்டில் இருக்கிற ஒரு பொண்ணை நான் நேசித்தேன். அந்த பொண்ணை நேசித்து அந்த பெண்ணோடு சேர்ந்து நிறைய இடங்களில் நான் சுற்றினேன். அந்த பிள்ளையை நான் கரைப்படுத்திட்டேன். ஆனால் கடைசியில் அந்த பொண்ணுக்கும் எனக்கு ஒரு பெரிய வாக்குவாதம் ரெண்டு பேருமே பிரிஞ்சிட்டோம். நான் திரும்ப அந்த பொண்ணை திருமணம் பண்ண முடியாது என்னால். அவர்களும் எனக்கு திருமணம் பண்ணி கொடுக்குற அந்த சூழ்நிலையில் இல்லை. ஆனால் என்னை கொல்றதற்காக அவங்க எத்தனித்து கொண்டே இருக்கிறார்கள். எனக்கு ஒரு மரண பயத்தோடு தான் நான் இந்த ஜெபத்துக்கு நான் வந்திருக்கிறேன். கண்டிப்பாக என்னை கொன்றுவாங்க, என்னோட உயிரோட என்னை வச்சுக்க மாட்டாங்க. அவங்க ரொம்ப ஒரு பெரிய ஆட்கள் அவங்க. ஆனால் அவங்க கையிலிருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு நான் என் கையில் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னா கத்தியை நான் வச்சுருக்கிறேன். ஆனால் எனக்கு எப்போனாலும் சாவு வந்துடும். எனக்கு அது பயமாக இருக்குது, அவங்க கையிலேருந்து எப்படி என்னை தப்பு வைக்க முடியும் அப்படின்னு. அப்போ நான் என்ன சொன்னேன் அப்படின்னு சொன்னால், மரண கண்ணிகளிலிருந்து தப்பு வைக்கிறவர் கர்த்தர். எப்படியாவது தாவீதை கொல்லணும்னு சவுல் ராஜா எத்தனை பண்ணி அவனை அந்நிய தேசத்துக்குள்ளே அனுப்புகிறார். ஆனால் தாவீது சொல்லுகிறார், மரணத்திற்கும் எனக்கும் ஒரு அடி தூரம் தான் இருந்துச்சு, கர்த்தர் என்னை காப்பாத்தினார் அப்படின்னு சொல்லி தாவீது சொல்கிறான். உன்னை காப்பாற்றுறதுக்கு ஆண்டவரால் முடியும், உனக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு ஆண்டவரால் முடியும். நீ ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க, கர்த்தருடைய பாதுகாப்புக்காக கெஞ்சு, நிச்சயம் ஆண்டவர் உன்னை பாதுகாப்பார். ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம், இந்த பையனுடைய மாமா ஒரு 3 டேஸுக்குள்ளே ஃபோன் பண்ணி, அவர் வெளிநாட்டில் இருந்தார், மலேசியாவில். இந்த மலேசியாவில் ஒரு டிரைவிங் வேலை இருக்குது, நான் அவனை கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி அவரே எல்லா காரியத்தையும் ஒழுங்குபடுத்தி மலேசியாவில் போய் அங்கே இப்போ அந்த வாலிப தம்பி செட்டில் ஆகி எல்லா பயங்களுக்கும் நீங்களாக்கி ஒரு நல்ல விசுவாச மகனாய் ஆண்டவர் அவனை வைத்திருக்கிறார்.
அப்போ நான் என்ன நம்புறேன் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரிடத்துல வரும்போது ஆண்டவரால் மீட்க முடியாத பாதாள குழி அப்படின்னு சொல்லி ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. அப்போ இந்த இரக்கம் செய்யும் வரை இந்த கூட்டத்திலே ஆரம்பிக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்படி நம்ம ஆரம்பிக்கணும்னா, ஆண்டவரே உம்மாலே செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை ஆண்டவரே, நீர் என்னை தூக்கி எடுக்க வல்லவர், நீர் என்னை நிறுத்த வல்லவர், என் வாழ்க்கையை மாற்றுகிறதற்கு வல்லவர். ஒருவேளை அவிசுவாசம் உங்களுக்குள்ள மேலோங்கலாம், காலதாமதம் ஆகிறதுனாலே, நடக்காததுனாலே, உங்களுடைய ஜபங்கள் உங்கள் மடியிலே திரும்பி வருகிறதுனாலே, இல்லை சுற்றி இருக்கிற ஜனங்கள் சில காரியத்தை சொல்றதுனால, உங்க மனசு சில காரியத்தை சொல்றதுனால, இது நடப்பதற்கு சாத்தியம் ரொம்ப குறைவு, நாம் வாழ்றதற்கு சாத்தியம் ரொம்ப குறைவு அப்படின்னு அவிசுவாசங்கள் உங்களுக்குள்ள மேலோங்கலாம். ஆனால் நான் இன்று நம்புகிறேன், இல்லை இல்லை இல்லை, ஆண்டவராகிய கர்த்தர் மட்டும் நினைப்பாரே ஆனால் எப்பேற்பட்ட இடத்திலிருந்தும் நம்மை தூக்கி தலை நிமிர பண்ண, நம்மை வெற்றி அடைய செய்கிறதற்கு நம்முடைய கர்த்தராலே முடியும். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்றுமே இல்லை. கர்த்தர் செய்வார், கர்த்தர் செய்வார், கர்த்தர் செய்வார். அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. அதான் 7 ஆண்டுகள் மனநிலைமை பாதிக்கப்பட்டு ஒரு பைத்தியக்காரனை போல அலைந்தவர் தான் பாஸ்டர் ஏசன்னா. ஏசன்னா பாஸ்டர் ஒரு மிகப்பெரிய தேவனுடைய ஊழியர். அவருடைய திருச்சபையில் மாட்டப்பட்டிருக்கிற ஸ்பீக்கர் மட்டும் கிட்டத்தட்ட 300 ஸ்பீக்கர் மாட்டப்பட்டிருக்கிறது. அந்த ஸ்பீக்கரை மாட்டணும்னு சொல்லி 300, அவ்வளோ பெரிய திருச்சபை. அந்த ஸ்பீக்கரை மாட்ட போகும்போது அந்த நபர் சொன்னார், நான் இந்த ஸ்பீக்கரெல்லாம் பத்தும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஸ்பீக்கரை எடுத்து மாட்டி நானே போய் அந்த ஆடியோவில் உட்கார்ந்தேன். திடீர்னு பாஸ்டர் ஏசன்னா அவங்க வந்தாங்க, அல்லேலுயா அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு அவர் சொன்னாராமா. சொன்ன உடனே மொத்த பேரும் அல்லேலுயா போடும்போது அவர் பேசுற சத்தம் எதுவுமே கேட்கலையாமா அந்த சவுண்ட் சர்வீஸ்ல. அந்த அளவுக்கு ஜனங்களுடைய கிரவுடு, அந்த அளவுக்கு ஜனங்களுடைய உற்சாகம். அதனால எல்லா ஸ்பீக்கரையும் கழட்டி அவ்வளவு ஸ்பீக்கர் மாட்டுறேன் பாஸ்டர் அப்படின்னு அவர் சொன்னாரு. அவ்வளோ பெரிய தேவ மனுஷன் ஆண்டவர் எங்க தொட்டார் அப்படின்னா, 7 ஆண்டுகள் சுயநினைவே இல்லாம, தான் போடுற ட்ரெஸ் என்னன்னு தெரியாது, தான் சாப்பிட்ற சாப்பாடு என்ன தெரியாது, தான் தூங்குற இடம் என்னன்னு தெரியாது, அம்மாவை தெரியாது, அப்பாவை தெரியாது, தன்னுடைய பேரை தெரியாது, கால் போற போக்கில் நடந்து எந்த இடத்துல கிடக்குறாங்களோ அந்த இடத்துல தூங்கி குப்பை தொட்டியில் இருக்கிற சாப்பாடை எடுத்து சாப்பிட்டு அப்படி இருந்த ஒரு மனுஷனை ஆண்டவர் ஒரே நாள், அதுவும் ஒரு பெரிய விடுதலையின் கூட்டத்திலேயோ இல்லைன்னா பெரிய அர்ப்பணிப்பின் கூட்டத்திலேயோ ஆண்டவர் தொடரல. ஒரு குடும்ப ஜெபத்துல, ஒரு ஃபேமிலி பிரேயர் ஒரு குடும்பம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த பைத்தியக்காரர் மாதிரி இவர் வர்றாரு. வந்த உடனே அவரை உட்கார வைக்கிறாங்க. உட்கார்ந்து கேளுப்பா அப்படின்னு ஒரு 2-3 நிமிஷம் அந்த குடும்ப ஜெபத்துல அவர் உட்கார்றாரு. அவ்வளவுதான். அதுல தொடப்பட்டு ஆண்டவர் இவ்வளோ பெரிய தேவ மனுஷனாய் கர்த்தர் அவரை மாற்றினார். அப்போ நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, நம்முடைய ஆண்டவருக்கு எதுவுமே கடினம் இல்லை, எதுவுமே கடினம் இல்லை. அதான் ஆண்டவர் சொல்றார், என்னிடத்தில் வா, நான் உன்னை அலங்கரிப்பேன், நான் உன்னை தூக்கி எடுப்பேன், நான் உனக்காக யாவையும் செய்வேன். எவ்வளோ பெரிய குழியா இருந்தாலும் நான் உன்னை தூக்கி எடுப்பேன், நான் உன்னை தூக்கி எடுப்பேன். ஸோ இந்த ஜெபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த 2022வது வருடம் நம்மை ஆண்டவர் தூக்கி எடுக்கிற வருடம், ஆண்டவர் நம் தலையை நிமிர பண்ணுகிற வருடம். இந்த வருடம் மட்டும் நீங்கள் ஆண்டவரை முழுவதுமாக நம்பி அவரோடு வாழ்வீர்களே ஆனால், நான் நம்புறேன் கர்த்தர் உங்களை அலங்கரிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமே. இந்த ஜெபத்தை ஒரு நம்பிக்கையோட, ஒரு விசுவாசத்தோட நம்ம எல்லாரும் ஆரம்பிக்க போகிறோம். அப்படியே கண்களை மூடி, எந்த இடத்துல இருந்தாலும் கர்த்தருடைய சமூகத்திலே கண்களை மூடி, உம்மால செய்ய முடியாதது என்ன ஆண்டவரே இருக்கிறது? நீர் செய்ய முடியாதது ஒன்றுமே இல்லை. தேவரீர், நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடவே தடைபடாது. எங்களை வாழ வைக்கிறவர் நீர்தான் ஆண்டவரே, எங்களை அலங்கரிக்கிறவர் நீர்தான் ஆண்டவரே, எங்கள் கரங்களை பிடித்து எங்களை தூக்கி நிறுத்துகிற தெய்வம் நீர் ஒருவர் மட்டும்தான் ஆண்டவரே. உம்மை நாங்கள் ஆராதனை செய்கிறோம், உம்மை நாங்கள் ஆராதனை செய்கிறோம், உம்மை நாங்கள் ஆராதனை செய்கிறோம், உம்மை நாங்கள் ஆராதனை செய்கிறோம். ஓ ஹல்லேலூயா.
இளைப்பாறுதல் தாரும் தேவா, காளை தோரை தேற்றிடுமே. இளைப்பாறுதல் தாரும் தேவா, காளை தோரை தேற்றிடுமே. சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம், சுகமாய் அங்கு தங்கிடுவே. ஓ சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம், சுகமாய் அங்கு தங்கி. எல்லாருடைய கரங்களை உயர்த்தி இளைப்பாறுதல், இளைப்பாறுதல் தாரும் தேவா, காளை தோரை தேற்றிடுமே. இளைப்பாறுதல் இளைப்பாறுதல் தாரும் தேவா, காளை தோரை தேற்றிடுமே. சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம், சுகமாய் அங்கு தங்கிடுவே. சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம், சுகமாய் அங்கு தங்கிடுவே. திருப்பாதம் நம்பி வந்தே, கிருபை நீரை இயேசுவே, தாமத அன்பை கண்டடைந்தே. தேவ சமூகத்திலே தாமத அன்பை கண்டடைந்தே. தேவ சமூகத்திலே சேர்ந்து மனம் மாற மாந்த நீ அல்ல, மனவேண்டுதல் கேட்டிடும். மனம் மாற மாந்த நீரல்ல, மனவேண்டுதல் கேட்டிடும். எனதுள்ளம் ஊற்றி ஜெபித்தே, இயேசுவே உம்மை அண்டிடுவே. எனதுள்ளம் ஊற்றி ஜெபித்தே, இயேசுவே உம்மை அண்டிடுவே. திருப்பாதம் நம்பி வந்தே, கிருபை நிறை இயேசுவே, தாமத அன்பை கண்டடைந்தே. தேவ சமூகத்திலே தாமத அன்பை கண்டடைந்தே. தேவ சமூகத்திலே உங்க அன்பை கண்டடைந்தே. தேவ சமூகத்திலே. அருமையான சாரால் நவரோஜி அம்மா இந்த பாட்டை ரொம்ப அழகாக எழுதுறாங்க. இதில் எழுதும்போது சொல்றாங்க, திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே
உங்க அன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே. அடுத்த சரணம், இளைப்பாறுதல் தாரும் தேவா, களைத்தோரை தேற்றிடுவேன். அப்போ ஒரு தேவ சமூகத்துக்குள்ள எப்போ ஒரு மனுஷன் உட்கார்றாங்களோ அப்பதான் அந்த மனுஷனுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இளைப்பாறுதல் கிடைக்கும். வேதம் சொல்கிறது, வருத்தப்பட்டு வாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் உங்களுக்கு. அப்போ ஒரு இளைப்பாறுதல், ஒரு ஹோப், ஒரு பெரிய நம்பிக்கை, ஒரு பெரிய விசுவாசம் நமக்கு எங்க கிடைக்கும் அப்படின்னு சொன்னா, நான் நம்புறேன் அது தேவ சமூகத்துல மட்டும்தான் கிடைக்கும், வேற எங்கேயுமே கிடைக்காது. ஒரு ஆண்டவருடைய பிள்ளைக்கு நம்பிக்கை எங்க கிடைக்கும் அப்படின்னா, அவர்களுக்கு நம்பிக்கை கிடைக்கிற ஒரே இடம் அது தேவ சமூகத்துல மட்டும்தான் நம்பிக்கை கிடைக்கும். 1000 பேர் நமக்கு ஹோப் கொடுக்கலாம், நம்பிக்கை கொடுக்கலாம். உன் கூட நான் அப்படி இருப்பேன், உன்னை நான் அப்படி நான் நடத்துவேன். இல்லவே இல்லை, இல்லவே இல்லை. மனிதர்கள் கொடுக்கிற நம்பிக்கை சூழ்நிலைகள் மாறும்போது அந்த நம்பிக்கையும் மாறுகிறது. ஆனா நான் நம்புகிறேன், கர்த்தர் கொடுக்கிற நம்பிக்கை அப்படி கிடையாது, சூழ்நிலைக்கு தகுந்தது மாதிரி மாறாது. நீங்க தேவ சமூகத்துல மட்டும் உட்காருங்க இந்த வருஷம். நான் நம்புறேன் உங்களை குறித்து ஒரு பெரிய நம்பிக்கையை உங்க இருதயத்துல கர்த்தரே வைப்பார். நம்பிக்கை இல்லாம ஒருவேளை இருக்கலாம், எனக்கு நம்பிக்கையே இல்லைப்பா, என் வாழ்க்கையை குறித்த நம்பிக்கை இல்லை, என் எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கை இல்லை, என் பிள்ளைகளை குறித்த நம்பிக்கை எனக்கு இல்லை. ஆனா நான் நம்புறேன், நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு நம்பிக்கை கொடுக்கிற ஒரு இடம் தான் அது தேவ சமூகம். இந்த 21 நாட்களும் தேவ சமூகத்துல நீங்க உட்காருங்க. இந்த வருஷத்தினுடைய ஆரம்பத்திலே, இந்த முதல் மாதத்திலே கர்த்தருடைய சமூகத்துல நீங்க உட்காருங்க. கர்த்தருடைய சமூகத்துல உட்காரும் போது என்ன கிடைக்கும் அப்படின்னா, நான் நம்புறேன் நம்மை அறியாமலே ஒரு நம்பிக்கை கிடைக்கும். நமக்கு நம்மை அறியாமலே நம்பிக்கை கிடைக்கும். நம்முடைய வாழ்க்கையிலே நம்பிக்கை என்கிறது முக்கியம். அந்த நம்முடைய வாழ்க்கையை குறித்த ஒரு நம்பிக்கை நமக்கு இல்லை அப்படின்னு சொன்னா, நம்முடைய ஓட்டத்தை வெற்றியா ஓட முடியாது, எந்த காரியத்தையும் வெற்றியா செய்யவும் முடியாது. அந்த கான்ஃபிடென்ட் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அந்த நம்பிக்கை, விசுவாசம், நம்ம மேல ஒரு விசுவாசம், நான் வாழ்ந்துருவேன், நான் ஜெயிச்சிருவேன், நான் நின்றுருவேன், நான் இந்த காரியத்தை அடைஞ்சிருவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை மிக அவசியம். ஆனால் இந்த நம்பிக்கை எங்க உட்காரும் போது பலப்படும் அப்படின்னு சொன்னா, கர்த்தர் சமூகத்துல உட்காரும் போது இந்த நம்பிக்கை நமக்கு பலப்படும். தாவீதிற்கு அவனுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருந்தது. கோலியாத்தை நான் ஜெயிச்சிருவேன் அப்படின்ற நம்பிக்கை அவனுக்குள்ள இருந்துச்சு. இந்த நம்பிக்கை எப்படி வந்துருச்சு? அவனுடைய சகோதரர்களுக்கு அந்த நம்பிக்கை இல்லை, ராஜாவுக்கு அந்த நம்பிக்கை இல்லை. ஆனால் அவனுக்குள்ள அந்த நம்பிக்கை எப்படி வந்துச்சு அப்படின்னு சொன்னா, அவன் சொல்றான், ஒருவேளை சிங்கத்தை போல இருப்பான், கரடியை போல இருப்பான், சிங்கத்தினுடைய கைக்கும் கரடியுடைய கைக்கும் என்னை தப்புவித்த கர்த்தர் இந்த மனுஷனுடைய கைக்கும் என்னை தப்புவிப்பார். கர்த்தர் சமூகத்துல ஆண்டவரோடு அவன் இருந்ததுனால அவனுடைய வாழ்க்கையில எதிரியை பார்க்கும்போது கலக்கம் வரல, ஆனா ஜெயிச்சிருவேன்ற நம்பிக்கை அவனுக்குள்ள வந்துருச்சு. இந்த ஆண்டனுடைய துவக்கத்துல உங்களுக்கு முன்பாக நிறைய கோலியாத்துகள் உங்களை பயப்படுத்தி கொண்டே இருக்கலாம். ஒருவேளை நம்பிக்கையே இல்லாம இருக்கலாம். நான் எப்படி ஜெயிப்பனா, தோற்றுருவனா, இந்த வருஷம் தோற்று போயிருவேனா, இந்த வருஷம் அந்த காரியத்தை என்னால செய்ய முடியுமா? ஆனா நான் நம்புறேன், இந்த 21 நாட்கள் முடியும் போது கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை உங்களுக்குள்ள கர்த்தர் வைப்பார். இல்ல மகனே நீ ஜெயிப்பா அப்படின்ற நம்பிக்கை கர்த்தர் உங்களுக்கு வைப்பார். நீ அந்த இடத்துல வெட்கப்பட்டு போக மாட்டாய் என்கிற அந்த நம்பிக்கையை கர்த்தர் உங்களுக்குள்ள வைப்பார். இடிந்து போய் கிடக்கிறவனுடைய நம்பிக்கை நான் நம்புகிறேன் இந்த ஜெபத்திலே கட்டப்படும். கர்த்தர் அந்த நம்பிக்கையை வளர பண்ணுவார். கர்த்தர் அந்த காரியத்தை நம்ப பண்ணுவார். கர்த்தரே நம்ப பண்ணுவார். அந்த கான்ஃபிடென்ட்டை, உங்க வாழ்க்கையை குறித்த கான்ஃபிடென்ட்டை யாரு தருவானா? தேவன் உங்களுக்கு தருவார். கர்த்தர் உங்களுக்கு தருவார். நான் நம்புறேன், நான் நம்பிக்கை இல்லாம அலைஞ்சது மாதிரி யாருமே அலைஞ்சிருக்க முடியாது. அவ்வளவு நம்பிக்கையற்ற வாழ்க்கை, ஹோப்லெஸ், எந்த நம்பிக்கையும் இல்லை, எதுலையும் ஜெயிக்க தெரியாது, எல்லாத்துலயுமே தோற்று போய் கடந்து போகிற வாழ்க்கை. ஆனா நான் நம்புறேன், எனக்குள்ள இப்போ ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது, ஒரு நம்பிக்கை இருக்குது. கர்த்தர் என்ன நடத்துவார்ன்ற நம்பிக்கை இருக்குது, கர்த்தர் என்ன உயர்த்துவார்ங்கிற நம்பிக்கை இருக்கிறது, கடைசி வரையிலும் கர்த்தருக்காக செய்வேன்ங்கிற நம்பிக்கை இருக்கிறது. இந்த நம்பிக்கை எப்ப எனக்குள்ள மேலோங்கிருச்சுன்னா,
ஆண்டவரை தேட தேட கர்த்தர் சமூகத்தில் உட்கார என்னை அறியாமலே ஒரு பெரிய நம்பிக்கை எனக்குள்ள வர ஆரம்பிச்சிச்சு. நான் நம்புறேன், இந்த ஜெபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, இந்த ஒரு மாதம் முழுக்க நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் கர்த்தர் சமூகத்தில் மட்டும் செலவு பண்ணுங்க. நான் நம்புறேன், உங்களை குறிச்ச ஒரு பெரிய நம்பிக்கை உங்களுக்குள்ள வரும். அந்த நம்பிக்கை என்கிற விதையை யார் போடுவான்னா கர்த்தர் தான் போடுவாரு. கர்த்தர் போடுவார். உங்க படிப்பை பார்த்தா உங்களுக்கு நம்பிக்கை வராது, உங்க வீட்டை பார்த்தா உங்களுக்கு நம்பிக்கை வராது, உங்க சரீர அழகா பார்த்தா உங்களுக்கு நம்பிக்கை வராது, உங்க குடும்பத்தில் நடக்கிறத பார்த்தா உங்களுக்கு நம்பிக்கை வராது, உங்களுடைய தொழிலை பார்த்தா உங்களுக்கு நம்பிக்கை வராது. இந்த ஜெபத்தில் இருக்கிற யாருக்காக ஆண்டவர் பேசுறாருன்னு தெரியல. நான் நம்புறேன், உங்களுக்கு எதை பார்த்தாலும் ஒரு ஹோப்பு, ஒரு நம்பிக்கை வராமல் இருந்தாலும் இன்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், என் பாதத்தில் நீ அமரு, நான் உன்னை நம்ப பண்ணுவேன், உனக்கு நம்பிக்கை வரும். உன் வாழ்க்கையை குறித்த, எதிர்காலத்தை குறித்த ஒரு நம்பிக்கையை நானே கட்டளையிடுவேன். ஹல்லேலூயா. அப்படியே கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே, என் நம்பிக்கையை பெருக பண்ணுகிற கர்த்தர் நீர்தான். ஓ நன்றி. ஹல்லேலூயா. திருப்பாதம் நம்பி வந்தே, கிருபை நீரை இயேசுவே, தாமத அன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே தாமத அன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே. இப்ப சொல்லுவோம், இளைப்பாறுதல் தாரும் தேவா, காலை தோரை தேற்றிடுமே. இளைப்பாறுதல், இளைப்பாறுதல் தாரும் தேவா, காலை தோரை தேற்றிடுமே. சிலுவை நிழல், சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம், சுகமாய் அங்கு தங்கிடுவே. சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம், சுகமாய் அங்கு தங்கிடுவே. திருப்பாதம் நம்பி வந்தே, கிருபை நீரை இயேசுவே, தாமத அன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே தாமத அன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லு. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் நாளில் நான் எதை வைத்து உங்களுக்கு ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொன்னா, நம்முடைய வாழ்க்கையில் இந்த நம்பிக்கை அப்படின்றது மிக அவசியமான ஒன்று. இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலைகள் தேசத்தில் மாறி மாறி நடந்து கொண்டே இருக்கிறது. அதான் ஒரு ஹோப் இல்லாத ஒரு வாழ்க்கை, நம்பிக்கை இல்லாத ஒரு வாழ்க்கை. ஆனா நான் நம்புறேன், அந்த நம்பிக்கையை நமக்கு தருகிற ஒரு ரட்சகரைத்தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். அகித்தோப்பேலை குறித்து வேதம் சொல்லுகிறது, அகித்தோப்பேல் ஒரு நல்ல ஆலோசனைக்காரன், ரொம்ப டேலண்ட் பர்சன், ரொம்ப டேலண்டான ஆள். அதான் அவனை போல ஆலோசனை ஒருவருமே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு நேர்த்தியான ஒரு ஆலோசனைக்காரன் அவன். கடவுள் நேரடியா ஒரு மனுஷனிடத்துல பேசுறது மாதிரி இருக்குமா அவனுடைய ஆலோசனை. ராஜா யாருக்காகவும் பயப்படல தாவீது. அப்சலோமோடு கூட சேர்ந்து அகித்தோப்பேலும் சேர்ந்து இருக்கிறான் என்கிற செய்தியை கேட்ட உடனே அப்படியே ராஜாவுக்கு
அல்லன்னு சொல்லுவாங்கல்ல, ஐயோ அவ்வளவுதான், யார் வேணாலும் தன்னுடைய மகனோட சேர்ந்தா பிரச்சனை இல்லை, ஆனா இவன் சேரக்கூடாது. ஏன் அப்படின்னா அவன் கொடுக்குற பிளானிங், அவன் கொடுக்குற திட்டம் ரொம்ப பயங்கரமா இருக்கும். ஐயோ முடியாது, எப்படி எப்படி. அதனால உடனே சொல்றான், இல்ல யாராவது போய் ஒரு கிளியர் பண்ணிட்டு வாங்க, சரி வராது அப்படின்னு சொல்றான். அப்போ என்னன்னா அவ்வளவு தாளந்துகளை, அவ்வளவு டேலண்ட் உள்ளவன் தான் இந்த அகித்தோப்பேல். ஆனா ஒரே ஒரு இடத்துல அந்த ரிஜெக்ஷன் தன்னுடைய மனசுல வந்த உடனே அந்த ஹோப் போகுது பாருங்களேன், தன் மேல இருந்த நம்பிக்கை போகுது. சரி, ஒரு இடத்துல தோற்று போயிட்டோம், பரவாயில்ல, அடுத்த இடத்துல நம்மளை ஜெயிச்சிடலாம், அடுத்த இடத்துல நம்ம ஜெயிக்க முடியும், நம்ம பண்ணினது தவறு, நம்ம ராஜாவோட இருந்திருக்கணும், நம்ம ராஜாவோட இல்லாம இவன் கூட சேர்ந்தது தவறு அப்படின்னு நினைச்சிருந்தா பிரச்சனையே இல்லையே பாருங்களேன். அப்படின்னு நினைச்சிருந்தா பிரச்சனை இல்லை. ஆனா அந்த ஒரு தோல்வியை பார்த்த உடனே அவனுடைய நம்பிக்கை போச்சு, தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற நம்பிக்கை போச்சு. அதனாலதான் தற்கொலைக்கு நேராய் போகிறான். இந்த ஜெபத்தை கேட்கிற என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, நீங்கள் ஒரு இடத்துல இல்ல, பல இடத்துல தோற்று போகலாம். ஆனா எந்த இடத்துல தோற்று போனாலும் உங்க நம்பிக்கை மட்டும் தோற்று போகவே கூடாது, உங்க ஹோப் மட்டும் தோற்று போகவே கூடாது. நான் சொல்றேன், நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழும்பி நிற்பான். 7 இடத்துல நீங்க தோற்று போகலாம், 8வது இடத்துல கர்த்தர் உங்களை வெற்றியாய் நிறுத்துறதற்கு வல்லவராய் இருக்கிறார். அதான் 1000 இடத்துல தோற்று போகலாம், 100கணக்கான இடங்களில் தோற்று போகலாம். நான் நம்புகிறேன், நாம் தோற்று போகிற ஒவ்வொரு இடமும் தோல்வியின் இடம் அல்ல, தேவன் நம்மை உருவாக்குகிற இடம், தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிற இடம், தேவன் நம்மை பாதுகாக்கிற இடம். அந்த இடத்திற்கு பிறகு திரும்ப ஆண்டவர் நமக்கு வெற்றியை தருவார் பாருங்க. அந்த வெற்றி நீங்க தோற்று போன 100 அல்ல, 100 தோற்று போயிருப்பீங்க, கர்த்தர் 1000 இடங்களிலே நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிறார். கிறிஸ்துவுக்குள் எங்களை எல்லா இடங்களிலேயும் வெற்றி சிறக்க பண்ணுகிற கர்த்தர் அவர். அதனால ஒரு மிகப்பெரிய ஒரு ஜெபம் பண்ணணும். என்னன்னா ஹோப், நம்பிக்கை. தோற்று போன உடனே நம்முடைய நம்பிக்கையை இழந்துடக்கூடாது. தாவீதை குறித்து வேதம் சொல்லுகிறது, சவுல் ராஜாவுக்கு முன்பாக எல்லா விதத்திலும் அவன் தோற்றுதான் போகிறான். சவுல் தன்னை கொல்லுவதற்கு துரத்திட்டே இருக்கிறார். ஆனா அவன் ஹோப் மட்டும் போகவே இல்லை பாருங்க, நம்பிக்கை மட்டும் அவன் எடுக்கவே இல்லை பாருங்க. அவன் ரொம்ப நம்புறான். இல்ல என் ஆண்டவர் என் கூட இருக்கிறார். நீங்கள் யோபுவை குறித்து வேதத்தில் வாசித்து பாருங்க. யோபுவை குறித்து வாசிக்கும் போது எவ்வளவு அழகா சொல்லுகிறது. எல்லாமே அவனை விட்டு போயிருச்சு பாருங்களேன். பிள்ளைகள் போயிட்டாங்க, ஆடு மாடுகள் போயிருச்சு, ஒட்டகங்கள் போயிருச்சு, அவனுடைய விவசாயம் போயிருச்சு, தன்னுடைய சரீரத்துல பலவீனப்பட்டான், எல்லாமே போயிடுச்சு அவனை விட்டு. ஆனா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இல்ல எல்லாமே என்னை விட்டு போனாலும் ஆண்டவர் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்கள் அவரை காணும். தேவரீர், நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. நீர் அவர் நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பிறகு நான் என்னவா விளங்குவேன் அப்படின்னு சொன்னா, பொன்னாக விளங்குவேன். இந்த 2021 வருஷம் எல்லாமே உங்களை விட்டு போயிடலாம், எல்லாம் போனது கூட பரவாயில்ல பசையா, சரீரத்தில் இருக்கிற பலம் கூட என்னை விட்டு போயிருச்சு, எனக்கு நிறைய நோய் சேர்ந்துச்சு, நான் இனி எங்க பண்ண போறேன், இனி என்ன செய்ய போறேன்? அதே பிரச்சனை தான் யோபுவுக்கும். எல்லாம் அவனை விட்டு போனது கூட பரவாயில்ல, தன்னுடைய சரீரத்துல உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் வியாதி அவனுக்கு வந்துச்சாமை பாருங்க. அதுவும் கொடிய பருக்கள். நீங்க நம்ம எல்லாம் அந்த பாடுகள் எல்லாம் அனுபவிக்க ஒரு % கூட அனுபவிச்சிருக்க மாட்டோம். நமக்கு ஒரு சின்ன கட்டி ஒண்ணு வந்துச்சுன்னா கூட எவ்வளவு வருத்தமா இருக்கும், எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அப்ப யோபுக்கு வந்த பிரச்சனை சாதாரணமானதுன்னு நினைக்காதீங்க. உடம்புல எங்க தொட்டாலும் ஊசி வச்சு குத்துற மாதிரி ஒரு வேதனை. ஆனா அவ்வளவு வேதனையிலும் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இல்ல ஆண்டவர் என்னை, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், நான் ஒரு நாள் பார்ப்பேன். தேவரீ எல்லாவற்றையும் செய்வீர் எனக்காக, நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. அந்த ஹோப், அந்த நம்பிக்கை, அது நம்ம மேல வச்சிருக்கிற நம்பிக்கை கிடையாது. அது எங்க கிடைக்கும் அப்படின்னா, கர்த்தர் சமூகத்துல போய் உட்காரும் போது உங்களுக்கே அந்த நம்பிக்கையை கர்த்தர் தர வல்லவராய் இருக்கிறார்.
இன்னைக்கு ஆண்டவர் யாரோ ஒருத்தரிடத்துல பேசிட்டே இருக்கிறாரு. யாருக்காகன்னு தெரியல. நீங்க தான் அப்படி வந்திருக்கலாம். என்னுடைய எல்லா ஹோப்பும் என்னை விட்டு போயிருச்சு பாஸ்டர். எனக்கு நம்பிக்கையே இல்லை, எனக்கு நம்பிக்கையே இல்லை. அந்த ஆண்டவர் சொல்றாரு, இல்லை, நீ நம்புகிற தேவன் பெரியவர். உன் நம்பிக்கையை இழக்க வேண்டிய அவசியமே இல்லை. நம்புகிறவர் பெரியவர். ஆமென். நான் நம்புகிறவர் பெரியவர். கைகளை எல்லாரும் உயர்த்தி சொல்லுவோம், நான் நம்புகிற தேவன் பெரியவர். நான் நம்புகிறது அவராலே வரும். சொல்லுங்க சொல்லுங்க, சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. ஹalleluya. நிறைய பேருடைய நம்பிக்கையை கர்த்தர் பெருக பண்ணுகிறார். நான் நம்புகிறது அவராலே வரும். நான் நம்புவேன், நான் நம்புவேன் ஆண்டவரே. கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் என் கரத்தை பிடித்தீர் என்று நான் நம்புவேன். ஓ ஹalleluya. நான் நம்புவேன் ஆண்டவரே. சொல்லுங்க, ஆண்டவரே, எனக்குள்ளே இருக்கிற அந்த நம்பிக்கையை பெருக பண்ணுகிற கர்த்தர் அவர். எனக்குள்ளே இருக்கிற நம்பிக்கையை பெருக பண்ணுகிறவர். ஓ நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. நான் உங்களை நம்புவேன் ஆண்டவரே. சொல்லுங்க, இருதயத்தின் ஆழத்திலிருந்து, தகப்பனே, நான் உங்களை நம்புவேன். என்னை நடத்த வல்லவர், என்னை நடத்த வல்லவர். ஓ ஹalleluya. கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் என்னை கரம் பிடித்தார். கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் என்னை கரம் பிடித்தார். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவேன். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. ஆமென் சொல்லுங்க. சோ மிக முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னா, ஆண்டவரே, என் நம்பிக்கையை நீர் பெருக பண்ணும். ஆண்டவரே, என் நம்பிக்கையை பெருக பண்ணும். வேதத்தில் எலியா தீர்க்கதரிசி, பெரிய தீர்க்கதரிசி, எத்தனை அற்புதங்கள் அவர் மூலமா ஆண்டவர் செய்தார், எத்தனை செஞ்சார். ஆனா ஒரு காலகட்டத்தில் ஏசபேல் என்கிற ஒரு மனுஷி ஒரு மிரட்டல் கொடுக்குறாங்க. அவ்வளோதான், நாளைக்கு இந்நேரம் உன்னுடைய சரீரத்தில் உன் தலை இருக்காது அப்படின்னு ஒரு மிரட்டல். இதுக்கு முன்னாடி எத்தனையோ மிரட்டல்களை எல்லாம் அவர் சந்திச்சிட்டாரு, எத்தனையோ பிரச்சனைகளை எல்லாம் அவர் சந்திச்சிட்டாரு. ஆனா அந்த ஸ்பாட்ல என்னமோ தெரியல, அந்த மிரட்டலை அந்த மிரட்டல் அவரை ரொம்ப பயப்படுத்திருச்சு. அவருடைய நம்பிக்கை அவரை விட்டு போயிருச்சு. அப்பதான் போய் இடத்துல ஒழிஞ்சு இருந்து, அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு இங்க என்ன வேலை, உனக்கு இங்க என்னடா வேலை? நான் அந்த மாதிரிலாம் வாழ்ந்தேன், இந்த மாதிரிலாம் வாழ்ந்தேன். ஆண்டவர் சொல்றாரு, இல்ல, உன்னுடைய நம்பிக்கை நீ தளர விடாத. நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். ஆமென். ஸோ இந்த இரக்கம் செய்யும் வரை இந்த கூட்டத்தில் முதல் நாம் எடுக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய தீர்மானம், இல்லைன்னா ஃபஸ்ட்டு நம்முடைய வாழ்க்கையில் மிக முக்கியமானது என்ன அப்படின்னா, ஆண்டவரே, எனக்குள்ளே இருக்கிற அந்த ஹோப், எனக்குள்ளே இருக்கிற அந்த நம்பிக்கை மட்டும் என்னை விட்டு என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, போகவே கூடாது. நம்பிக்கை மட்டும் என்னை விட்டு போகவே கூடாது. கடந்த சில நாட்களுக்கு முன்பாக ஒரு செய்தி என்னை ரொம்ப அசைத்தது. சில ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த ஒரு பெரிய பூகம்பத்தில் நிறைய வீடுகள் இடிக்கப்பட்டு கிடந்தது. அப்போது அந்த வீடுகளிலே இடிக்கப்பட்டு கிடந்து சிலரை ஒரே நாளுக்குள்ளே காப்பாற்றி
சிலர் இடிபாடுகளுக்கு மத்தியில் இருந்தாங்க. அந்த மாதிரிலாம் காப்பாற்றிட்டாங்க. 7 நாட்கள் தாண்டி சில பொருட்களை எடுப்பதற்காக அந்த இடிபாடுகளை மாற்றும் போது ஒரு குழந்தை ஒன்று உயிரோட இருந்திருக்குது. ஓ, அந்த குழந்தை, இந்த குழந்தை 7 நாட்கள் வரைக்கும் இந்த இடத்துல வந்து இந்த யாருமே பார்க்க முடியாத அந்த மாதிரி இடத்துல எப்படி அந்த குழந்தை உயிரோடு இருந்துச்சு அப்படின்னு பார்த்தா, அந்த குழந்தையினுடைய தாய் பக்கத்தில் இருந்திருக்காங்க. அவங்க வந்து மரணம் அடைகிற ஒரு சூழ்நிலை இருந்திருக்காங்க. இந்த குழந்தை 7 நாள் உயிரோடு இருந்தது எப்படின்னா, தன்னுடைய தாய் வந்து தன்னுடைய பால் கொடுத்தா அந்த பால் திரும்பி சுரக்காதனால தன்னுடைய சரீரத்தில் இருக்கிற அந்த கையை, அங்கே இருக்கிற அந்த கல்லுனால கையை அறுத்து தன்னுடைய ரத்தத்தை அந்த குழந்தைக்கு குடிக்க கொடுத்துருக்குறாங்க. அந்த குழந்தை பசி அப்படின்னு அழும்போதெல்லாம் அந்த ரத்தத்தை கொடுத்து அந்த குழந்தை வந்து 7 நாள் வரைக்கும் அந்த குழந்தை உயிரோடு இருந்திருக்குது. அப்போ அந்த தாய்க்கு ஒரு நம்பிக்கை இருந்துருச்சு, என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா 7 நாள் இரவும் பகலும் ஒரு இடிபாடுக்குள்ள தன்னுடைய குழந்தையை எப்படியாவது காப்பாற்ற முடியும்ங்கிற ஒரு நம்பிக்கை அவங்களுக்குள்ள இருந்துச்சு. அதனால தான் தன்னுடைய ரத்தத்தையே பணயம் வைக்கிறதுக்கு ஆயத்தமானார்கள். நான் இன்றைக்கு நம்புறேன், உங்க ஹோப், உங்க நம்பிக்கையை மட்டும் நீங்க என்ன பண்ணிடாதீங்கன்னா தளர விடவே விடாதீங்க. நான் இதுக்கு முன்னாடி எத்தனையோ நம்பினேன் பாஸ்டர், ஆனா நம்பி 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 நான் தோற்று தான் போனேன். நான் நம்பாததா பாஸ்டர், நான் நம்பாததா. ஒவ்வொரு வாக்குத்தத்தம் சொல்லும் போது நான் நம்புவேன் பாஸ்டர். ஆண்டவரை நான் ரொம்ப, ஆனா இன்னைக்கு நம்பக்கூடிய ஒரு சூழ்நிலை எனக்குள்ள இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, முந்தினதை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்கவும் வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை உனக்கு நான் செய்வேன். அது வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே நான் உனக்கு ஆறுகளையும் உண்டு பண்ணுவேன். உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதே இல்லை. காலங்கள் தாண்டலாம், நாட்கள் தாண்டலாம், ஆனா கர்த்தர் வாக்குத்தத்தத்திலே மாறாதவர். ஹல்லேலூயா. கடைசியா அப்படியே கையை மேல உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம், நம்புவே. சத்தமா இயேசுவை எல்லாரும் நம்புவே 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 இயேசுவை. ஒரு 10 விசை சொல்லிட்டு நம்ம வாக்குத்தத்தத்துக்கு நேரா போறோம். சத்தத்தை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க, நம்புவே. உங்க நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது, உன் நம்பிக்கை வீண் போகாது. சொல்லுங்க சொல்லுங்க, சத்தத்தை உயர்த்தி சொல்லிக்கொண்டே, நான் நம்புவேன், நான் நம்புவேன், நான் நம்புவேன், நான் நம்புவேன், நான் நம்புவேன், நான் நம்புவேன், நம்புவேன். கேட்கலையே, சத்தம் கேட்கலையே, சத்தத்தை உயர்த்தி எல்லாம் ஏசப்பட்ட சொல்லுங்க, என்ன தூக்கி எடுப்பீங்கன்னு நான் நம்புறேன், என்ன அலங்கரிப்பீங்கன்னு நான் நம்புறேன், என்ன சாட்சியா நிறுத்துவீங்கன்னு நான் நம்புறேன் ஆண்டவரே, நான் நம்புறேன் ஆண்டவரே, நான் நம்புறேன், நான் நம்புறேன், நான் நம்புறேன் ஆண்டவரே, நான் நம்புறேன், நான் நம்புறேன், நான் நம்புறேன், நான் நம்புறேன் ஆண்டவரே, நம்புறேன். அப்படியே கையை 2 கையை மேல உயர்த்தி நம்புவே இயேசுவை, நம்புவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்புவே இயேசுவா 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 இயேசுவா. நம்புவே 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 நம்புவே, நான் நம்புவே, நான் நம்புவே. எனக்குள்ள அந்த ஹோப் தாங்க, எனக்குள்ள அந்த விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க ஆண்டவரே. என் வாழ்க்கையை குறிச்ச ஒரு பெரிய நம்பிக்கை எனக்கு தாங்க ஆண்டவரே. இந்த ஜெபத்துல இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்கும் அவங்க வாழ்க்கையை குறிச்ச ஒரு நம்பிக்கை இப்பொழுது வரட்டும் ஆண்டவரே. நீர் நம்பிக்கைக்குரியவர். நம்பிக்கைகள் எல்லாம் தளர்ந்து போய் கிடக்கிறது. என் பிள்ளையை குறிச்சு ஒரு ஹோப்பும் எனக்கு இல்லையே, என் பிசினஸ் குறிச்சு ஒரு நம்பிக்கை எனக்கு இல்லையே அப்படின்னு யாரெல்லாம் இந்த ஜெபத்துல தவிச்சிட்டு இருக்கிறாங்களோ, இந்த பாட்டை பாட 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 அவர்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை பெருகுவதாக.
சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, கையை உயர்த்தி. நம்புவே இயேசுவை, நம்புவே நம்புவே இயேசுவை. சத்தமாய் இன்னொரு விசை கூட சொல்லுங்க. கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் என்னை கரம் பிடித்தார். கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் என்னை கரம் பிடித்தார். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவே. காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும். இப்ப கைகளை உயர்த்தி அப்படியே சொல்லுங்க. நம்புவே நம்புவே. சத்தமா சத்தமா இருக்கிற இடத்துல அந்த சத்தம் உயரட்டும். ரந்தலரம் குரோத்தலேரா சேகரா ரிதலரம் கரதோலர ஹதரலரே தலரா ரிம்தலரோத்தனேரலாத்தரேரா. நம்புவே 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 இயேசுவை. ஆமென், ஹல்லேலூயா. அந்த ஹோப் என்கிற அந்த தீபம் நம்முடைய இருதயத்தில் அப்படி வெளிச்சமாகட்டும். அது இருந்தால் தான் நம்ம எல்லாத்தையும் செய்யவே ஆரம்பிப்போம். அது இல்லை அப்படின்னு சொன்னால், அதான் அந்த கான்ஃபிடென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ஹோப், அது அது நம்ம இடத்துல இல்லை அப்படின்னா நம்மளால் எதையுமே தீவிரமாக செய்ய முடியாது. அப்போது இதை ஒரு ஜெப குறிப்பாக வச்சுக்கோங்க. நீங்கள் இன்றைக்கி இந்த முதல் நாளில் நான் ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி ஒவ்வொன்றை சொல்லி அடுத்து வாக்குத்தத்த செய்தியை நான் கொடுக்க ஆசைப்படுறேன். இன்றைக்கு நம்ம அந்த ஜெப குறிப்பு என்ன அப்படின்னா, எது முக்கியம் அப்படின்னா ஹோப், நம்பிக்கை முக்கியம். அது மிக அவசியமான ஒன்று. அப்போ அதற்காக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஜெபிக்கணும். அதான் தேவனுடைய சமூகத்தில் ஒரு சகோதரி ஜெபிக்கிறாங்களா, ஆண்டவரே என்னுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும் ஆண்டவரே, அப்படின்னா என்னுடைய நம்பிக்கையை பெருக பண்ணும் ஆண்டவரே. நான் பலவீனமானவள் தான், என்னால் நம்ப முடியல, சூழ்நிலையை பார்த்தா நம்புற மாதிரி இல்லை, ஆனால் என்னுடைய விசுவாசத்தை நீர் என்ன பண்ணும். அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளை இந்த ஜெப குறிப்புக்காக ஜெபிக்கக்கூடிய அவசியம் உண்டு. எதுக்காக ஜெபிக்கக்கூடிய அவசியம் உண்டு அப்படின்னா, நம்முடைய ஹோப்புக்காக நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஜெபிக்கணும். நம்முடைய நம்பிக்கைக்காக நம்ம ஜெபிக்கணும். அப்போ இந்த நாள் முழுக்க நீங்க ஒரு நாளைக்கு திரும்ப அந்த மீட்டிங்கை அடுத்த 2வது நாள் நம்ம சந்திக்கிறதுக்குள்ள நீங்க ஏசப்பாவை பார்த்து நீங்க நம்ப, நீங்க விசுவாசி ஜெபம் பண்ணணும். சும்மா இது சொல்லப்படுதுன்னு நினைக்காதீங்க. ஆண்டவரே எனக்குள்ள ஒரு நம்பிக்கையை கொடுங்க ஆண்டவரே, என் வாழ்க்கையை குறித்து எனக்கு என்ன வேணும் அப்படின்னா ஒரு பிடிப்பை எனக்கு கொடுங்க ஆண்டவரே, ஒரு பிடிப்பை எனக்கு கொடுங்க ஆண்டவரே. ஆனால் நிறைய பேர் அப்படியே அலைப்பாய்ந்து கொண்டிருக்கிறது மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். மனசெல்லாம் எங்கெங்கேயோ போய் இருக்கவா, வாழவா, சாவவா, செய்யவா, வேணாமா, இல்லை 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 இல்லை, கர்த்தரே நமக்கு என்ன பண்ணுவாருன்னா அதை தேவனே நமக்குள்ளே வைப்பார். கர்த்தரே வைப்பார், கர்த்தரே வைப்பார். இந்த ஊழியத்தை 2005வது வருடத்தில் ஆரம்பிக்கும் போது நம்பிக்கை குறைவான வார்த்தைகள் அப்படின்றது எல்லார் வாயிலிருந்தும் ஹோப்லெஸ்ஸான வார்த்தை தான் எனக்கு நேராக வந்துச்சு. அந்த முதல்ல 2005வது வருஷம் இந்த ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது என்னை வளர்த்தின தகப்பனாரும் தாயாரும் எப்படியும் குறைஞ்சது ஒரு 50 வீடுகளுக்காவது என்னை கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி என்னை சொல்லி இந்த மாதிரி ஊழியத்துக்கு வந்திருக்கிறாரு, இந்த மாதிரி சர்ச்சை ஆரம்பிக்கிறோம், நீங்கள் எல்லாம் வாங்க அப்படின்னு கூப்பிட்றதுக்கு ஒரு 50 வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. அந்த 50 வீட்டில் கிட்டத்தட்ட ஒரு 40 வீட்டிலேருந்து வந்த வார்த்தை நம்பிக்கை இல்லாத வார்த்தை தாங்க வந்துச்சு. அந்த வீட்டில் போவேன், காலடி எடுத்து வைப்பேன், அவங்க சொல்லுவாங்க, ஐயோ ரத்தினபுரியிலையா, ரத்தினபுரியிலையா, ரத்தினபுரியில் உங்களை விட பெரிய பெரிய ஜாம்பவான்கள் எத்தனையோ பேர் வந்துட்டாங்க, இன்னைக்கு ஒன்றும் இல்லாமல் போனாங்க.
நான் ஒரு வீட்டில் போகும்போது அந்த அம்மா வந்து ஒரு 4-5 பத்திரிகைகளை எடுத்துகிட்டு வந்தாங்க. அந்த பத்திரிகை எடுத்து எனக்கு முன்னாடி என்கிட்ட காமிச்சு, இந்த பத்திரிகையை பாருங்க அப்படின்னா, அந்த பத்திரிகையில் ஒருத்தருடைய பேரை போட்டிருக்கு. பின்னாடி அட்ரஸ் வந்து ரத்னபுரி அட்ரஸ் கிடக்குது. நான் சொல்கிறேன், இந்த அட்ரஸில் இருக்கிறவர் வந்து இன்றைக்கி அட்ரஸே இல்லாமல் போனார். ரத்னபுரி ரொம்ப கடுமையாப்பா. நீ வந்து அதுவும் அந்த டைமில் வந்து ஒரு 20-21 வயசு, அந்த ரேஞ்சு, அதுவும் இந்த வயசில் வந்து செய்ய முடியாது. நீ வேற எங்கேயாவது போகலாமே, வேற எங்கேயாவது ஆரம்பிக்கலாமே. ஆனால் நான் நம்புகிறேன், அத்தனை மத்தியிலையும் ஃபஸ்ட்டு வந்த பிலீவர்ஸ் வந்து 3 பேர் தான். ஆனால் எனக்குள்ள ஒரு பெரிய நம்பிக்கையை ஆண்டவர் வச்சாரு. இது வளரும், இந்த ஊழியம் வளரும், நான் வளர்த்துவேன். அந்த நம்பிக்கை எனக்கு எப்படி 40 பேர் வளராதுன்னு சொல்லும்போது நம்ம எப்படிங்க அதை தொடர முடியும், எப்படி செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க? ஆனா அந்த 40 பேர் சொன்ன வார்த்தை என் இருதயத்துக்குள்ள போகவே இல்லை. அவங்க சொன்ன வார்த்தையை ஒருத்தரெல்லாம் ஒரு சர்ச்சுக்கு முன்னாடி உட்கார்ந்து வந்து ரொம்ப கிண்டலா வேற பேசினாரு, நக்கல் பண்ணி சிரிச்சாங்க. அந்த கூட்டமா உட்கார்ந்து நக்கல் பண்ணி சிரிச்சாங்க. ஆமா, இவன் என்னமோ பண்ணி கிழிக்க போறான் போல அப்படின்னு எல்லாம். ஆனா எனக்குள்ள அந்த அவிசுவாசம் வரவே இல்லை. ஏன் அப்படின்னா, நான் நம்புறேன் ஆண்டவருடைய ஒரு பெரிய தரிசனம் இருந்ததுனால, அந்த நம்பிக்கையை கர்த்தர் எனக்குள்ள அன்னைக்கே வச்சிருந்ததுனால தான் இன்னைக்கு அதனுடைய அறுவடையை நான் பார்க்கிறேன். ஆண்டவருடைய பிள்ளையே, உங்களை சுற்றி இருக்கிற 40 பேர் ஒருவேளை உங்களுக்கு அவிசுவாசத்தை பேசிக்கொண்டே இருக்கலாம். அந்த காரியம் நடக்காது, அந்த காரியத்தை செய்ய முடியாது என்று உங்களுக்குள்ளே இருந்து, இன்று ஆண்டவர் உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்து, நீ தொடரு, நான் உன் கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாரே, ஆனால் அந்த காரியம் வெற்றியாகத்தான் நடக்கும். கர்த்தர் அந்த காரியத்தை உன் மூலமாய் செய்ய போகிறார். அப்போ அந்த ஊழியத்தை தொடர்றதுக்கு காரணமே என்ன அப்படின்னா, கர்த்தர் எனக்குள்ள வச்ச அந்த ஹோப். பிசாசு அடிக்கடி சொல்லுவான், சூழ்நிலை அடிக்கடி சொல்லும், உனக்கு ஃபியூச்சர் இல்லை, உனக்கு இல்லை. ஆனா நீங்க கையை உயர்த்தி என்ன பண்ணணும் அப்படின்னா, எனக்கு இருக்கிற இந்த தொழில், இருக்கிற இந்த வேலை, இருக்கிற இந்த படிப்புல எனக்கு என்ன கொடுங்க ஆண்டவரேன்னா, ஒரு நம்பிக்கையை மட்டும் எனக்கு கொடுத்துருங்க ஆண்டவரே. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இந்த ஃபர்ஸ்ட் நாள் நீங்க என்ன ஜெபிக்கணும் அப்படின்னா, தேவரே என் நம்பிக்கையை பெருக பண்ணும், எனக்குள்ள ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் தார். நீங்க ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்றேன். ஒரு கல்யாண வீட்டுக்கு போறீங்கன்னு வைங்களேன். இந்த கல்யாண வீட்டுக்கு போகும்போது ரொம்ப நேரம் அந்த கல்யாண வீட்டில் எப்போ ஸ்பெண்ட் பண்ணுவீங்க தெரியுமா? ஒரு கல்யாண வீட்டுக்கு நீங்க போறீங்க, அந்த கல்யாண வீட்டில் நீங்க ரொம்ப நேரம் அந்த கல்யாண வீட்டில் நீங்க எப்போ ஸ்பெண்ட் பண்ணுவீங்க அப்படின்னா, நீங்க போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு, நீ உங்களை குறித்து ஒரு கான்ஃபிடென்ட் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, அந்த கல்யாண வீட்டில் நீங்க ரொம்ப நேரம் செலவு பண்ணுவீங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? நான் இன்னைக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கேன், நான் இன்னைக்கு ரொம்ப அழகாக ட்ரெஸ் பண்ணியிருக்கிறேன், இந்த ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்குது. அப்போ உங்களை குறித்து ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும் அப்படின்னு வைங்களேன். நீங்க அழகா இருக்கிறீங்க, நீங்க நல்லா ட்ரெஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, நீங்க அந்த கல்யாண வீட்டில் அவசரமா வரணும்னு நினைக்க மாட்டீங்க. உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்ச நேரம் உட்கார்ந்து எல்லாரையும் பார்த்துட்டு வருவீங்க. ஆனா அந்த கல்யாண வீட்டுக்கு நீங்க போறீங்க, உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டே இல்லை, ரொம்ப அழுக்கு சட்டை போட்டிருக்க மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது, உங்க முகம் ஃப்ரெஷ்ஷா இல்லாத மாதிரி ஃபீல் ஆகுது. உங்க மனசு என்ன சொல்லும் தெரியுமா? எப்படா ஓடலாம், எப்போ ஓடலாம். சாப்பாடு பிரியாணி, ஆனா அதை கூட நம்ம இது பண்ண மாட்டோம். ஐயோ இல்லைங்க, நம்ம நல்லா இல்லை, நம்ம அழகா இல்லை, நம்ம ஃப்ரெஷ்ஷா இல்லை, மற்ற யாரையுமே என்னால் பார்க்க முடியாது, நம்ம வந்து ஸ்டேஜுக்கு கூட போக முடியாது. நம்மளே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். காரணம் என்ன அப்படின்னா, எனக்குள்ள என்ன அப்படி இல்லைன்னா, என்னை குறிச்ச ஒரு ஹோப் இல்லை, நம்பிக்கை இல்லை. இது ஒண்ணு இல்லை, கல்யாண வீடு உங்களுக்கு உதாரணத்துக்கு சொன்னேன், எக்ஸெட்ரா ஆயிரக்கணக்கான இடத்துல பாருங்க, உங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னா நீங்க பேச்ச கூட குறைச்சிருவீங்க தெரியுமா? அவங்கள்ட்ட பேசுறத கூட நிப்பாட்டிடுவீங்க, நீங்க உங்களே ஒதுக்க ஆரம்பிச்சிருவீங்க, நீங்களே தனியா போக ஆரம்பிச்சிருவீங்க, நீங்க என்னமோ ரொம்ப குறைஞ்சவங்கள மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. அப்போ இந்த உலகத்திலேயே வாழ்வதற்கு மிக அவசியமானது என்ன அப்படின்னு சொன்னா, எனக்குள்ளே இருக்கிற அந்த ஹோப், அந்த நம்பிக்கை. அந்த நம்பிக்கை அதை யார் தான் தர முடியும் அப்படின்னு சொன்னா, என் அருள்நாதர் இயேசு மட்டுமே எனக்கு அதை தர முடியும். அவர் யார் அப்படின்னா, நம்பிக்கையின் நாயகர். ஆமென் சொல்லுங்க. நம்பிக்கை கொடுக்கிறவர் தான் கர்த்தர்.
நம்பிக்கையை கொடுங்க. வேதத்துல கர்த்தரை தேடின எல்லாருக்கும் ஆண்டவர் ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கிறாருன்னா கான்ஃபிடென்ட்டை தாங்க கொடுத்தாருங்க, நம்பிக்கையை தாங்க கொடுத்தாரு. கிதியோனை பார்த்து சொல்றாரு, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானியரை முறியடிப்பார். அந்த ஹோப்பை கர்த்தர் கொடுக்கிறார். தாவீதுக்கு பாருங்க, அந்த ஹோப்பை கர்த்தர் கொடுத்தார். தானியேலுக்கு பாருங்க, சிங்கிக்கு அந்த ஹோப் கர்த்தர் கொடுத்தார். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ பாருங்க, அந்த ஹோப்பை கர்த்தர் அவங்களுக்கு கொடுத்தார். யோபுக்கு பாருங்க, அந்த ஹோப், அந்த நம்பிக்கையை கர்த்தர் அவங்களுக்கு கொடுத்தார். அப்போ எஸ்தர் ராஜாத்திக்கு பாருங்க, அந்த நம்பிக்கையை கர்த்தர் கொடுக்கிறார். ரூத்துக்கு பாருங்க, அந்த நம்பிக்கையை கொடுக்கிறார். வேதத்துல எல்லாருடைய லிஸ்டையும் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டவர் ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு கொடுக்கிற பெரிய பரிசு என்ன அப்படின்னா ஹோப். இன்றைக்கும் இந்த 2022வது வருஷம் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கர்த்தர் தர்றார். இந்த ஜெபத்தில் இருக்கிற அநேகருடைய நம்பிக்கையை கர்த்தர் வளர பண்ணுகிறார். உங்களை குறித்த தாழ்வான எண்ணங்கள் மாறப்போகிறது. கர்த்தர் ஒரு பெரிய நம்பிக்கை, எதிர்கால நம்பிக்கையை கர்த்தர் விதைக்கிறார். உன் வாழ்க்கையை குறித்த ஒரு பெரிய நம்பிக்கையை விதைக்கிறாய். நான் நம்புறேன், அந்த நம்பிக்கையை கர்த்தர் விதைக்க 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 நீங்க அமைதியா இருக்க மாட்டீங்க. நீங்க இன்னும் நிறைய செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. நீங்க ஜெபிக்க ஆரம்பிப்பீங்க. ஓ ஹalleluya! கைகளை எல்லாரும் உயர்த்தி சத்தமாய் சொல்லுவோம், இயேசுவே என் நம்பிக்கையை பெருக பண்ணும். பத்தாது, சத்தத்தை உயர்த்தி, இது தேவை. சாகர வரைக்கும் ராஜா 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 இயேசு ராஜா, சாகர வரைக்கும் என்னுடைய நம்பிக்கையை மட்டும் என்னை விட்டு எடுத்துறாதீங்க ஆண்டவரே. எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுங்க ஆண்டவரே. இந்த உலகத்துல நின்று பிடிக்கக்கூடிய ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுங்கப்பா. வாழக்கூடிய ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுங்க ஆண்டவரே. சாதிக்கக்கூடிய ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுங்க ராஜா. தரிசனங்களை நிறைவேற்ற, திட்டங்களை நிறைவேற்ற, சம்பாத்தியத்தை ஆண்டவரே சம்பாதிக்க. ஹalleluya ஹalleluya. இயேசுவே எனக்கு ஒரு நம்பிக்கையை, என் பிள்ளையை வளர்க்கிறதற்கு எனக்கு ஒரு நம்பிக்கையை கொடுங்க ஆண்டவரே. இந்த ஊழியத்தை செய்கிறதற்கு ஒரு நம்பிக்கையை கொடுங்க ஆண்டவரே. எனக்கு முன்பாக இருக்கிற சவால்களை சந்திக்கிறதற்கு எனக்கு ஒரு நம்பிக்கையை கொடுங்க ஆண்டவரே. சத்துருவை ஜெயிக்கிறதற்கு எனக்கு ஒரு நம்பிக்கையை கொடுங்க ஆண்டவரே. பாவத்தை ஜெயிக்கிறதற்கு எனக்கு ஒரு நம்பிக்கையை கர்த்தர் இப்ப தாரும். ஓ தாரும் தாரும் தாரும், நீர் தருவீராக, நீர் தருவீராக. என்னமோ என் மனசுல கர்த்தர் திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை சொல்லிட்டே இருக்கிறாரு. கைகளை உயர்த்தி, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை. சத்தம் கொஞ்சம் உயரட்டுமே அப்படியே. நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை. அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலும், அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலும், கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு. எல்லாரும் அப்படியே கரங்களை தட்டி பாடி, thank you Jesus, hallelujah hallelujah. ஓ நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. பாடுவோம், நம்புவேன் ஹalleluya, நம்புவேன் இயேசுவை. கன்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் என்னை கரம் பிடித்தார். கன்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் என்னை கரம் பிடித்தார். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவேன். காத்திருந்து
கழுகு போல எழும்பி கரங்கள் மேல தட்டி நம்புவே. ஓ நம்தலரஹதரல உங்க வல்லமை இறங்கட்டும், உங்க கிருபை இறங்கட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அத்திமரம் அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை. ஓ அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலும் கர்த்தருக்கு காத்திருப்போம், வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போம், வெட்கப்பட்டு போவதில்லை. நம்புவே இயேசுவை. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நம்புவே. ஓ நம்புவே இயேசுவை. நம்புவே இயேசுவை. ஆதியாகமம் 46ஆம் அதிகாரத்திலே ஒரு வசனத்தை எடுக்க போறோம். 46ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 46ஆம் அதிகாரத்திலே ஸ்தோத்திரம் 1வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் 46ஆம் அதிகாரம் ஸ்தோத்திரம் 1வது வசனத்திலிருந்து சேர்ந்து நம்ம வாசிக்க போறோம். இந்த முதல் நாளிலே ஆண்டவர் என்னோடு கூட பேசின ஒரு நல்ல வாக்குத்தத்த வசனம். இஸ்ரவேல் தனக்கு உண்டான யாவையும் சேர்த்து கொண்டு புறப்பட்டு பெயர்சபாவுக்கு போய் தன் தகப்பனாகிய ஈசாக்குனுடைய தேவனுக்கு பலியிட்டான். அன்று இரவிலே தேவன் இஸ்ரவேலுக்கு தரிசனமாகி யாக்கோபே யாக்கோபே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றார். அப்பொழுது அவர், நான் தேவன், நான் உன் தகப்பனுடைய தேவன். நீ எகிப்து தேசத்திற்கு போக பயப்பட வேண்டாம், அங்கே உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். நான் உன்னுடனே எகிப்திற்கு வருவேன், நான் உன்னை திரும்பவும் வர பண்ணுவேன். யோசேப்பு தன் கையால் உன் கண்களை மூடுவான் என்று சொன்னார். 4வது வசனத்தை திரும்ப வாசிக்க போறோம். நான் உன்னுடனே எகிப்திற்கு வருவேன், நான் உன்னை திரும்பவும் வர பண்ணுவேன். யோசேப்பு தன் கையால் உன் கண்களை மூடுவான் என்று சொன்னார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த வாக்குத்தத்தம் ஆண்டவர் நமக்கு கடந்த ஆண்டு நமக்கு கொடுத்த ஒரு நல்ல வாக்குத்தத்தம். ஆனால் இந்த முதல் நாள் இரக்கம் செய்யும் வரை உண்மையே இந்த கூட்டத்திலே நான் கர்த்தருடைய வார்த்தைக்காக நான் ஜெபித்த போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் பேசின ஒரு வார்த்தை அதுதான். இந்த வருஷத்தினுடைய துவக்கத்திலே, ஆண்டவரே நீர் என்ன செய்ய போகிறீர், நீர் எப்படி எங்களை நடத்த போகிறீர் என்கிறதை குறித்து ஆண்டவரிடத்தில் தியானித்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் என்னோடு பேசின ஒரு வார்த்தை, நான் உன்னோடு கூட வருவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இந்த இடத்திலே யாக்கோபு ஒரு பெரிய பயத்தோடு ஒரு பதட்டத்தோடு அவன் எகிப்து தேசத்திற்கு போகிறதற்கு மிகவும் பயப்படுகிறார். ஒரு நாள் தன்னுடைய வீட்டிலிருந்து தன்னுடைய தகப்பனாரும் தாயாரும் தன்னுடைய மாமனாருடைய வீட்டிற்கு போகிறதற்காக அனுப்பி விடுகிறார் சொல்லுகிறார்கள். ஆனால் தன்னுடைய மாமனார் வீட்டிற்கு அவன் கடந்து போறான். அது அவனுக்கு ரொம்ப பெரிய விஷயமா தெரில. தன்னுடைய தகப்பனாரை விட்டு தன்னுடைய குடும்பத்தை விட்டு மாமனார் வீட்டிலே கடந்து போகிறான். ஆனால் அங்கே போனதுக்கு பிறகு அவனுக்கு பெரிய தோல்வி. நிறைய விசை தன்னுடைய மாமனார் தன்னுடைய சம்பளத்தை மாற்றினார். அவன் சம்பாதித்தது எல்லாவற்றையும் இழந்தான். 14 வருடம் தன்னுடைய மனைவிகளுக்காக பாடுபட்டான். இப்படி நிறைய வந்துச்சு. அங்கிருந்து ஆண்டவர் பல இடங்களுக்கு கூட்டிட்டு இப்போ தன்னுடைய தான் நேசித்த தான் விரும்பின தான் பல வர்ண அங்கியை வாங்கி கொடுத்த அழகு பார்த்த இந்த மகன் தன்னை விட்டு கடந்து போனான், அவன் இறந்து போனான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறான். ஆனா அவன் இப்போ உயிரோடு இருக்கிறான் என்கிற ஒரு செய்தி அவனுக்கு காது வருது.
உயிரோடு இருக்கிறது மட்டும் இல்லை, யோசேப்பு ரொம்ப பெரிய ஆளா, பெரிய பணக்காரனாய் பெரிய பதவியோடு இருக்கிறான் அப்படின்ற ஒரு நல்ல செய்தியை தான் அவன் கேள்விப்படுகிறான். போகணும்னு மனசுல இருக்குது, தன்னுடைய மகனை பார்த்தா சந்தோஷமா இருக்கும், தன்னுடைய மகனை நான் பார்ப்பேனா அப்படின்னு ரொம்ப ஏக்கத்தோடு இருக்கிறான். ஆனா ஏதோ ஒரு தடை, எகிப்து தேசத்திற்கு நான் போனா வெற்றியா திரும்பி வருவேனா, நான் எப்படி பண்ண போறேன் அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறி. அப்பதான் ஆண்டவர் அவனை பார்த்து வாக்கு கொடுக்கிறார், யாக்கோபை பார்த்து வாக்கு கொடுக்கிறார். நீ எகிப்து தேசத்திற்கு போகிறதற்கு நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நான் உன்னோடு கூட வருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்தார். நான் உன் கூட வருவேன், அந்த பட்டணத்திற்கு உன் கூட வருவேன், அந்த தேசத்திற்கு நான் உன் கூட வருவேன். அந்த ராஜாவை சந்திப்பதற்கு நீ போகும்போது நீ தனியாய் அல்ல, நானும் உன் கூட வருவேன், நான் உன் கூட வருவேன். அப்போ இன்றைக்கு நான் நம்புறேன், இந்த ஜெபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, கர்த்தர் இந்த முதல் நாளிலே நமக்கு கொடுக்கிற ஒரு மிகப்பெரிய வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னா, நான் உன்னோடு வருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஒருவேளை கடந்த ஆண்டு உங்களோடு வந்த பலர் இந்த ஆண்டு உங்களோட வருவதற்கு அவர்கள் முன்னாடி நிக்காம இருக்கலாம். நான் போன வருஷமே உன் கூட வந்து பெரிய தோல்விகளை நான் பார்த்துட்டேன், நான் இந்த வருஷம் உன் கூட வரமாட்டேன். இல்லைன்னா இந்த வருஷம் உங்க கூட வருவதற்கு உங்களுடைய தகப்பனாரோ உங்க தாயாரோ யாருமே இல்லாம இருக்கலாம். நீங்கள் இந்த ஆண்டு சந்திக்க போகிற சூழ்நிலை பெரிய சூழ்நிலையா இருக்கலாம், அது எகிப்தை போல சூழ்நிலையா இருக்கலாம். எகிப்திற்கு போகிறதற்கு இந்த யாக்கோபு வந்து பயப்படுவதற்கு நிறைய காரணம் இருக்குது. எகிப்திற்கு போன தன்னுடைய முன்னோர்கள் வந்து அவ்வளவு வந்து பெரிய வெற்றியாளர்களா வரல, பெரிய பெரிய தோல்வியை சந்திச்சாங்க. எகிப்து அவிசுவாசப்படுத்துகிற இடம், எகிப்து பொய் பேச வைக்கிற இடம். இப்படியே எகிப்தை குறித்து ஒரு லிஸ்ட் போடணும் அப்படின்னு சொன்னா நிறைய பரிசுத்தவான்களை வந்து எகிப்து வந்து குழியில தள்ளி இருக்குது. அதனாலதான் இந்த யாக்கோபு, நானும் ஒருவேளை இந்த எகிப்திற்கு போனா ஒருவேளை சிக்கல்ல மாட்டிடுவேனோ, நான் வந்து ஆண்டவருக்கு பிரியம் இல்லாத நடந்துடுவேனோ, அப்படி பல எண்ணங்கள் அவனுக்குள்ள ஓடிக்கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவனுடைய கரத்தை பிடித்து கொடுக்கிறார், ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். நான் உன்னோடு கூட எகிப்திற்கு வருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நான் நம்புறேன், நீங்கள் இந்த வருஷம் எந்த இடத்துக்கு நீங்கள் போகிறது எகிப்தை போல இடமா இருக்கலாம். நான் எல்லா வருஷத்தை போல அல்ல பாஸ்டர், இந்த வருஷம் நான் போகிற இடம் ரொம்ப மோசமான இடம், இந்த வருஷம் நான் சந்திக்க போகிற பிரச்சனை ரொம்ப மோசமான ஒரு பிரச்சனை. அந்த நபர் சாதாரணமான ஆள் இல்லை, எனக்கு முன்பாக வைத்திருக்கிற டார்கெட் வந்து மிகவும் ஒரு கஷ்டமான ஒரு டார்கெட். நான் அதை எப்படி செய்ய போறேன், எப்படி நிறைவேற்ற போறேன். அந்த இடத்துல போய் பல பேர் தோற்று போனார்கள், பல பேர் விழுந்து போனார்கள், யாருமே அந்த இடத்துல ஜெயிக்கல. நான் என்ன பண்ண போறேன் அப்படின்ற ஒரு கேள்விக்குறியோட இன்றைக்கு நீங்கள் இருக்கலாம். ஆனால் இஸ்ரவேலின் கர்த்தர் இன்று உங்களை பார்த்து சொல்லுகிறார், இல்லை, நீ போகிறது எவ்வளவு சவாலான இடமா இருந்தாலும், எவ்வளவு வெற்றியை கொடுக்காத இடமா இருந்தாலும், நான் உன்னோடு கூட வருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நான் நம்புகிறேன், கர்த்தர் உங்களோடு கூட வருவாரே ஆனால் அது அக்கினி சூளையா இருந்தாலும் அங்கிருந்து ஒரு சேதமும் இல்லாமல் நீங்கள் திரும்ப வருவீர்கள். கர்த்தர் உங்களோடு கூட வருவாரே ஆனால் அது சிங்க கெபியா இருந்தாலும் ஒரு சேதமும் இல்லாமல் நீங்கள் அந்த இடத்திலிருந்து திரும்பி வருவீர்கள், வெற்றியோட திரும்பி வருவீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் அதைத்தான் வாக்கு கொடுக்கிறாரு. இந்த ஆண்டு நான் உன்னோடு கூட வருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நம்ம அப்படி ஜெபிக்கவும் செய்யணும். ஆண்டவரே, நீர் என் கூட வரணும், ஆண்டவரே என் கூட வரணும். இந்த ஊழியக்காரர் சொல்லுகிற வார்த்தை என் வாழ்க்கையில நிறைவேறட்டும், என் கூட வாங்க ஆண்டவரே. இந்த வருஷத்தை துவங்கும் போது உம்மோடு துவங்க நான் விரும்புறேன், உங்க கையை பிடிச்சு துவங்குறதுக்கு நான் விரும்புறேன் ஆண்டவரே. என் கூட வந்தீங்கன்னா நான் ஜெயிச்சிருவேன், என் கூட வந்தீங்கன்னா நான் வெற்றி அடைஞ்சிருவேன், என் கூட வந்தீங்கன்னா நான் எத்தனை பேர் எனக்கு எதிர்ப்பா இருந்தாலும் என்ன நீங்க கைவிட மாட்டீங்க. நீங்க ஜெபிங்க. கர்த்தர் இந்த வருஷத்தினுடைய துவக்கம் முதல் முடிவு வரையும் உங்க கூட கர்த்தர் வருவார். ஆமென். வேதம் சொல்லுது, யாக்கோபு தன்னுடைய மாமனார் வீட்டிற்கு கடந்து போகிறான். ஆனால் கர்த்தர் நடுவழியில அவனை சந்தித்து சொல்லுகிறார், நான் கூட வருவேன். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆனா அவன் போகிற இடம் ரொம்ப ஏமாத்துக்குரிய இடம். லாபான் வந்து அதிகமா ஏமாற்றுக்காரன், ரொம்ப ஏமாற்றான். ஆனா அந்த இடத்துல வேதம் சொல்லுது, எத்தனை ஏமாற்றுக்காரர்கள் இருந்தாலும் ஆண்டவர் அந்த தேவ மனுஷனோட இருந்ததுனால அந்த இடத்திலிருந்து கர்த்தர் அவனை வெற்றியாய் கர்த்தர் அழைத்து வந்தார், வெற்றியாய் கர்த்தர் அழைத்து வந்தார்.
அப்ப நான் நம்புறேன் உங்களை சுற்றி நிறைய ஏமாற்றுக்காரர்களே இருக்கலாம். ஆனா ஆண்டவர் உங்க கூட வரும்போது அந்த இடத்துல இருந்து உங்களை எப்படி கொண்டு அப்படி வருவாருன்னா பத்திரமாய் அழைத்து வருவார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒரு பெரிய தரிசனத்தை நீங்கள் சுமந்து கொண்டிருக்கிறீர்கள், ஒரு பெரிய ஜெபத்தை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் உங்களோடு பிரயாணம் பண்ணின தகப்பனார் உங்களை விட்டு போய்விட்டார். உங்களோடு பிரயாணம் பண்ணின தாயார் உங்களை விட்டு இல்லை. உங்களுடைய மனைவி, உங்களுடைய கணவன் எல்லாரும் உங்களை விட்டு தூரமாய் நிற்கிறார்கள். நான் ஒரு தனி நபராய் இந்த வருஷம் நான் டிராவல் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டேன். நான் ஒரே ஒருவர் இருக்கிறேன் பாஸ்டர். என் கூட 1000 பேர் இருந்தாலும் அவருடைய கரங்கள் என் கூட இல்லை. எல்லாரும் என்னை விட்டு போனார்கள். நான் என்ன செய்வது என்று இருக்கிறேன். ஆனா கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், இல்லை, நீ தனியாக இல்லை, நீ தனியாக போகவில்லை, நான் உன்னோடு கூட வருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கர்த்தர் உங்களோடு கூட வருகிற இடம் கானான் மட்டுமல்ல, உங்களோடு கூட கர்த்தர் வருகிற இடம் பரலோகம் மட்டுமல்ல, உங்களோடு கூட கர்த்தர் எகிப்திற்கும் வருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுப்பார். அதற்கு அர்த்தம் என்னவென்றால், ஓ ஹல்லேலூயா, நீங்கள் போகிற பாதை கடினமானது என்று கர்த்தர் தெரியும். அது மிகவும் கொடுமையானது என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். அது மிகவும் உங்களை கஷ்டப்படுத்துகிற இடம் என்று கர்த்தருக்கு தெரியும். ஆனால் ஆண்டவர் விட்டு விலகிறவர் அல்ல. தீமையை பார்த்து ஒருவேளை நிறைய பேர் உங்களை விட்டு விலகி போகலாம். ஐயோ நான் வரமாட்டேன், அந்த இடம் ரொம்ப மோசமான இடம், அந்த சூழ்நிலை ரொம்ப மோசமானது, அந்த பிரச்சனை ரொம்ப மோசமானது, அதுல நான் வர முடியாது, நான் கை கொடுக்க மாட்டேன், உனக்கு கை கோர்க்க மாட்டேன், என்னால் அதை தாங்க முடியாது, நான் உன் கூட இருக்க போவதில்லை. ஆனா நான் நம்புறேன், எத்தனை பேர் அந்த பாடுகளை நினைத்து அந்த கஷ்டத்தை நினைத்து உன்னோடு வராமல் போனாலும் சர்வ வல்லவராகிய கர்த்தர் இன்றைக்கு இந்த ஆண்டினுடைய துவக்கத்தில் வாக்கு கொடுக்கிறார். அந்த பிரச்சனையிலே நான் உனக்காக நிற்பேன், அந்த சூழ்நிலையிலே நான் உனக்காக நிற்பேன், அந்த தேவையிலே நான் உனக்காக நிற்பேன், அந்த மனுஷனிடத்திலே நான் உனக்காக நிற்பேன். நம்புகிறவர்கள் கரங்களை தட்டி கர்த்தருடைய வார்த்தைக்காக கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஒரு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. சோ ஆண்டவர் நம்மோடு வருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ இந்த வார்த்தையை தியானித்து கொண்டிருக்கும் போது இஸ்ரவேல் ஜனங்கள், ஆண்டவர் அந்த தேவனுடைய மனுஷனாகிய யாக்கோபை அங்கிருந்து எகிப்திற்கு நான் உன்னை கொண்டு போவேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இவனுக்கு நிறைய பயங்கள் உண்டாகிறது. ஆனால் அந்த இடத்துலயே ஆண்டவர் அவனோடு கூட போனதுனால என்ன நடந்துருச்சு, அவருடைய மனசுல வித்தியாசமா நினைச்சிருந்தாரு. ஆனா கர்த்தர் கூட போனதுனால என்ன நடந்துருச்சு அப்படின்னு ஒரு 3 காரியங்களை நான் தியானித்தேன். நம்பர் 1, முதலாவதாக வாசிக்க போகிறோம் யாத்ராகமம் 1ஆம் அதிகாரத்திலே 12வது வசனத்தை வாசிக்க போகிறோம். யாத்ராகமம் 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கலாம். ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பலுகி பெருகினார்கள். ஆகையால் அவர்கள் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து எரிச்சல் அடைந்தார்கள். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். நீங்கள் 11வது வசனத்திலிருந்து வாசிக்க போறோம். அப்படியே அவர்களை சுமை சுமக்கிற வேலையினால் ஒடுக்கும்படிக்கு அவர்கள் மேல் விசாரணைக்காரனை வைத்தார். அப்பொழுது அவர்கள் பார்வோனுக்கு பித்தோம் ராமசேஸ் என்னும் பண்டக சாலையை பட்டணங்களை கட்டினார்கள். ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பலுகி பெருகினார்கள். ஆகையால் அவர்கள் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து எரிச்சல் அடைந்தார்கள். நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் ஒரு மனிதனோடு கூட வருவாரேயானால், ஆண்டவர் உங்களோடு கூட இந்த 2022வது வருஷம் கர்த்தர் உங்களோடு டிராவல் பண்ணுவார் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு பைபிள் இங்கே சொல்லுகிறது. இவன் தன்னுடைய குடும்பத்தோடு கூட சேர்ந்து எகிப்திற்கு போகிறார். நான் சொன்னது மாதிரி எகிப்து யாரையும் அவ்வளோ சீக்கிரமா ஏற்றுக்கொள்கிற பட்டணம் கிடையாது. அவ்வளோ சீக்கிரமா ஏற்றுக்காது, அவ்வளோ சீக்கிரமா அவர்களுடைய பதவிகளை கொடுக்காது. அவர்களை தவிர வேறு யாரு வந்தாலும் அவர்கள் தனியாகவே வைத்திருப்பார்கள்.
அவர்களை தங்க கூட அவங்க சேர்க்க மாட்டாங்க. அவங்க ரொம்ப ஹை பெரிய ஜாதி ஆட்களும் மற்றவங்க எல்லாம் ரொம்ப குறைஞ்சவங்கள மாதிரி அவங்க ட்ரீட் பண்ணுவாங்க. ஆனா வேதம் சொல்லுது, அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பெருகினார்கள். அப்ப நான் நம்புறேன், ஆண்டவர் மட்டும் இந்த ஆண்டு நம்மோடு கூட வருவாரே. ஆனால் நமக்கு இந்த வருஷம் என்ன வருஷம் அப்படின்னா, கர்த்தர் நம்மை பெருக பண்ணுகிற வருஷமாய் கர்த்தர் மாற்ற போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? நான் நம்புறேன், உங்களை நிறைய பேர் ஒடுக்க நினைக்கலாம். இந்த ஆண்டு உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் நினைக்கலாம், இந்த ஆண்டு என்னுடைய வாழ்க்கையினுடைய ஒடுக்கத்தினுடைய ஆண்டு, அவ்வளவுதான், நான் ஒடுங்கி போறேன், நான் குறுகி போக போறேன். இல்ல இல்ல இல்ல, கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இந்த வருடம் தேவன் உங்களோடு கூட வருவாரே. ஆனால் உங்களுடைய ஊழியத்தில் ஒரு பெரிய பெருக்கத்தினுடைய ஆண்டு, உங்களுடைய பிசினஸ்ல ஒரு பெரிய பெருக்கத்தின் ஆண்டு. நான் சொல்றேன், உங்களுடைய வருமானத்திலே இந்த ஆண்டு நீங்கள் குறுகி போவது இல்லை. இது தீர்க்க தரிசனமாய் எடுத்துக்கொள்ளுங்கள். கர்த்தர் வருகிறதுனாலே அவர் என்ன பண்றார் அப்படின்னா, பெருக பண்ண போகிறார். எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்கள். ஆமென். நீங்கள் நினைக்கலாம், இந்த நிலைமையில நான் டிராவல் பண்ணா, இந்த நிலைமையில நான் இந்த வருஷம் போனேனே அப்படின்னா நான் குறைஞ்சுதான் போவேன், நான் இந்த வருஷம் வளர்றதற்கு வாய்ப்பு இல்லை, நான் இந்த வருஷம் பெருகிறதற்கு வாய்ப்பு இல்லை. இல்ல இல்ல, இதுவரையிலும் பெருக பண்ணுகிறவர் கர்த்தர். வேதம் சொல்லுது, இஸ்ரவேல் ஜனங்களை அவர்கள் ஒடுக்கினார்கள். எதற்காக ஒடுக்கினாங்க அப்படின்னா, அவங்க குறுகி போவாங்க, அவங்க பெருக மாட்டாங்க, அவங்க வளர மாட்டாங்க அப்படின்னு நினைச்சாங்க. அதனாலதான் அவங்கள ஒடுக்குனாங்க. நம்ம ஒடுக்குனாதான் இவங்க வளர மாட்டாங்கன்னு நினைச்சாங்க. ஆனா பைபிள் சொல்லுது, கர்த்தர் அவர்களோடு இருந்ததுனாலே அவர்கள் ஒடுக்க 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 இவர்கள் என்ன பண்ணாங்களாமா, பெருகி கொண்டே போனார்கள். நான் நம்புறேன், இந்த திருச்சபைகள் எல்லாம் நெருக்கிறாங்க பாருங்களேன். சில திருச்சபைகள்ல விரோதமாய் எழும்பி அந்த திருச்சபை இங்க இருக்கக்கூடாதுன்னு பிரச்சனை பண்றாங்கன்னு வைங்களேன். எந்த திருச்சபைக்கு விரோதமாய் பிரச்சனை பண்ணி ஒடுக்குறார்களோ, தீர்க்க தரிசனமாய் எழுதி வைங்கள், அந்த திருச்சபை வளரப்போகிறது, அந்த திருச்சபை பெருக போகிறது, அந்த திருச்சபையில ஆண்டவர் ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்களை கர்த்தர் தரப்போகிறார். எவ்வளவு ஒடுக்கிறார்களோ அவ்வளவு கர்த்தர் உங்களை வளர்த்துவார். அவர்கள் உங்களை ஒடுக்குவார்கள், கர்த்தர் உங்களை வளர்த்துவார். அதனால இந்த ஜெபத்துல இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, நீங்க நினைக்கலாம், பாஸ்டர் என்னதான் ரொம்ப ஒடுக்குறாங்க, அவ்வளவுதான், அவங்க ஒடுக்க ரொம்ப இருக்கிறாங்க, என்னுடைய இந்த ஆசீர்வாதத்தை பிடிங்கிட்டாங்க, இந்த ஆசீர்வாதத்தை பிடிங்கிட்டாங்க, இந்த வருமானத்தை எடுத்துட்டாங்க, அவ்வளவுதான், கொஞ்சம் கொஞ்சமா நெருக்கம் கொடுக்குறாங்க, நான் நெருக்கம் கொடுக்க கொடுக்க கீழே போறேனோ. இல்லை 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 இல்லை, கர்த்தர் உங்களை பெருக பண்ணுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஸோ நம்பர் 1, முதலாவதாக ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறதனுடைய மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்னவென்றால், அவர்கள் ஒடுக்க ஒடுக்க நம்மை கர்த்தர் வளர பண்ண வல்லவராய் இருக்கிறார். ஆமோதிக்கிறீர்களா? கைகளை அப்படியே மேல உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே இந்த வார்த்தை எனக்காகத்தான். இந்த ஆண்டு பெருக்கத்தின் ஆண்டு, இந்த ஆண்டு கர்த்தர் பெருக பண்ண போகிறார். நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய். ஓ, உன்னுடைய முளைகளை நீ ஓ ஹல்லேலூயா, உன்னுடைய திரைகள் விரிவாகட்டும், நீ உன்னுடைய முளைகளை உறுதிப்படுத்து. சர்வ வல்லவராகிய கர்த்தர் உன்னை பெருக பண்ண போகிறார். உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு. ஓ, இந்த ஆண்டு உன் கூடாரத்தினுடைய இடங்கள் விசாலமாகிற இடங்கள். நம்புறவர்கள் கரங்களை உயர்த்தி, இயேசுவே எனக்கு அப்படியே நடக்கட்டும், எனக்கு அப்படியே நடக்கட்டும். அவர்கள் உங்களை ஒடுக்க முடியாது, அவர்கள் உங்களை குன்றி போக பண்ண முடியாது. ஓ, சர்வ வல்லவராகிய கர்த்தர் உங்களை பெருக பண்ண போகிறார். நம்பி எஸ் எஸ், இந்த வார்த்தை எனக்காகத்தான். ஆமென். குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும். ஆகாய விண்மீனால் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிமனின் பாசம் பெரிதே. மங்க
மங்காத புகழுடன் வாழ்வோ, மாட்சிமை பெற்றுயர்ந்திடுவோ. குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லாதே. கரங்களை மேல தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவச்சனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய், ஓ ஆண்ட திரும்ப திரும்ப ஆகாய விண்மீனாய், ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆமென். எவ்வளவு நஷ்டங்களா இருக்கலாம், இந்த உலகம் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில வேண்டும் என்றாலும் தள்ளப்படலாம். ஆனா நான் ஆண்டவருடைய வார்த்தையை ரொம்ப நம்புறேன், நான் ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் மட்டும் இந்த ஆண்டுல உங்க கையை பிடிச்சு உங்க கூட வருவாரையானால், இந்த வருடம் உங்களுக்கு குறுகின ஆண்டு அல்ல, உங்களுக்கு பெருக்கத்தின் ஆண்டு. ஆண்டவர் என்ன பண்ணார் அப்படின்னா, ஆண்டவர் தேவனுடைய மனுஷனை பார்த்து சொல்றாரு, நான் உன் கூட வருவேன். ஆண்டவரே, நீர் ஏன் கூட வருகிறதுனால எனக்கு என்ன நடக்கும் ஆண்டவரே? நீங்க 70 பேரா உள்ள போறீங்களா, உங்களை 20 லட்சம் ஜனங்களாய் நான் மாற்றுவேன். ஆமென். எகிப்துல அந்த 400 ஆண்டுகளில் அவர்கள் கிட்டத்தட்ட 20 லட்சத்திற்கும் அதிகமான பேர், லட்சக்கணக்கில் பெருகினார்கள். அத்தனை போராட்டம், அத்தனை வேலை, அவ்வளவு ஒடுக்குதல். ஆனா பெருக்கத்தை மட்டும் ஒருத்தரால என்ன பண்ண முடியலன்னா, சிஸ்டர் உங்களுக்கு நிறைய பிரச்சனையை கொடுக்கலாம், பிரதர் உங்களுக்கு நிறைய பிரச்சனையை கொடுக்கலாம், அன்பு மகனே மகளே உன்னை நெருக்கி கொண்டே இருக்கலாம், நீ பயப்படாத. அதை நான் அடிக்கடி சொல்லுவேன், கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்றது, ஆண்டவருடைய பிள்ளைங்க அப்படின்றது மூட்டைப்பூச்சி மாதிரி, மூட்டைப்பூச்சி மாதிரி. இந்த மூட்டைப்பூச்சி வந்து நசுக்குனாங்க அப்படின்னு வைங்களேன், இந்த மூட்டைப்பூச்சி என்ன பண்ணுன்னா பெருகிட்டே இருக்கும். அதனால தான் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மூட்டைப்பூச்சி இருக்கிற வீட்டில் வந்து ஒரு டம்ளரில் தண்ணி இல்லைன்னா எண்ணெய் எடுத்து வச்சுருப்பாங்க. ஏதாவது ஒரு மூட்டைப்பூச்சியை பார்த்தாங்க அப்படின்னு சொன்னால் அந்த மூட்டைப்பூச்சியை எடுத்து வந்து அந்த தண்ணிக்குள்ளே இல்லைன்னா எண்ணெய்க்குள்ளே போட்டுருவாங்க. மூட்டைப்பூச்சியை ஒன்றை நசுக்கிட்டீங்கன்னா அது 100ஆக பெருகும். ஒரு மூட்டைப்பூச்சியை நசுக்கின. அப்போ நான் நம்புகிறேன் உங்களை நெருக்கிறது நல்லது. நான் நம்புகிறேன் இந்த நம்முடைய இந்த கம்ஃபர்ட் சர்ச் வந்து இன்றைக்கு ஆண்டவர் வந்து இந்த திருச்சபையை ஆசீர்வதித்து இத்தனை ஜனங்களுக்கு பிரயோஜனமாக வச்சிருக்கிறாங்க அப்படின்னா, அத்தனை நெருக்கம், அத்தனை ஒடுக்கம், ஒவ்வொரு டைமும் ஒடுக்க 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 அவ்வளோதான் நம்ம ஒடுங்கிட்டோம் போல அப்படின்னு நினைச்சோம். ஆனால் அந்த ஒடுக்குதல் முடிச்சதுக்கு அந்த அவர்கள் ஒடுக்கும் போது அவருடைய கரத்து நிழலால் நம்மளை மூடுவார். அவங்க வந்து அப்படியே ப்ரெஷ் பண்ணுவாங்க, நம்ம உள்ள இருக்கிறோம் அப்படியே அழுத்துவாங்க. ஆனால் கர்த்தர் என்ன பண்ணுவாருன்னா நம்ம மேலே அது படாமல் அப்படியே கையை வச்சு மறைச்சிருவார். அதுக்கு பிறகு அந்த சத்துரு போனதுக்கு பிறகு ஒரு பெரிய பெருக்கத்தை கர்த்தர் தருவார். அப்போ நான் நம்புகிறேன் இந்த ஜெபத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஆண்டவருடைய பிள்ளையே, நீ ரொம்ப நெருக்கத்தை பார்க்குறீங்க அப்படின்னா இந்த ஆண்டு உங்களுக்கு என்ன ஆண்டு அப்படின்னா பெருக்கத்தின் ஆண்டு. ரிசீவ் பண்ணுறீங்களா? இந்த ஆரம்பம் உங்களுக்கு நெருக்கமாக இருக்கலாம், ஆரம்பத்தில் உங்களை நெருக்கிட்டே இருக்கலாம், ஆனால் தேவன் உங்களோடு வருகிறார், கர்த்தர் உங்களோடு வருகிறார். கர்த்தர் உங்க கரத்தை பிடிச்சு சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட 2022வது வருஷம் நான் உன்னோடு கூட வருவேன். யார் வந்தாலும் வரலாலும் நான் உன் கூட வர்றேன், நான் உன் கூட வருவேன். பள்ளத்தாக்குல வருவேன், மலைகளில் வருவேன், மேடுகளில் வருவேன், சோதனையில் நான் உன் கூட வருவேன். நான் வரும்போது நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய். நம்புறவங்க கரங்களை தட்டி இன்னொரு விஷயம், அந்த வாக்குத்தத்த பாடலை பாடி ஹalleluya, மகிமைப்படுத்துகிறவரே மகிமைப்படுத்துகிறவரே மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிவனின் பாசம் பெரிதே, பாடும் மங்காத புகழுடன் வாழ்வோ, மாட்சிமை பெற்றுயர்ந்திடுவோ, குறுகிட மாட்டோம் குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. குறுகிட மாட்டோம் குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு.
ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் நான் நம்புறாண்டவரே, திரும்ப திரும்ப ஆகாய விண்மீனாய், ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும். ஆண்டவர் கையின் பிரயாசங்கள் பெருகட்டும் ஆண்டவரே, வருமானம் பெருகட்டும் ஆண்டவரே, ஆசீர்வாதங்கள் பெருகட்டும் ஆண்டவரே, அந்த குறைவுகள் மாறட்டும் ஆண்டவரே. இந்த வருஷம் ஒரு விசாலம், இந்த ஜபத்துல கலந்து கொள்கிற பிள்ளைகளுக்கு ஒரு விசாலம், வேலையிலே ஒரு விசாலம். அந்த தடுப்பு சுவர் எடுக்கப்படுவதாக, அந்த தடுப்பு சுவர் எடுத்துக்கப்படுவதாக. அவன் பரவி போகிற ஆறை போல, ஹல்லேலூயா, வற்றாத நீரூற்றை போல இந்த நதி போகும் இடமெல்லாம் சஞ்சரிக்கும். ஹல்லேலூயா. ஓ ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப நீங்க மறக்க மாட்டீங்கன்னு நான் நம்புறேன். நம்பர் 1, முதலாவதாக ஆண்டவர் நம்ம கூட வருவாரையானால் நடக்கிற முதல் அதிசயம் என்ன அப்படின்னா, நம்ம என்ன பண்ண போறதில்ல, குறுகி போவதில்லை. நம்மளை கர்த்தர் இந்த வருஷம் என்ன பண்ண போறாருன்னா, பெருக பண்ண போறாரு, பெருக பண்ண போறாரு. இந்த வருஷமா பாஸ்டர் இந்த வாக்குத்தத்தம் சொல்றீங்க? இந்த வருஷம் வாழ்ந்தா போதும், இந்த வருஷம் இருக்கிறத மேனேஜ் பண்ணா போதும் அப்படின்னலாம் நீங்க நினைக்கலாம். இல்லவே இல்லை. அவர் வாக்கு கொடுத்தவர் வாக்கு மாற மாட்டார், மாற மாட்டார். விசுவாசிக்கிறீங்களா? நான் நம்புறேன். இந்த பலிபீடத்தில் இருந்து உங்களுக்கு பிரசங்கம் பண்றனோ இல்லையோ, இந்த வாக்கு தத்துவத்தை நான் ருசிக்கிறேன், நான் ரசிக்கிறேன். நான் சொல்றேன், இது எனக்கு தான் ஆண்டவரே. இந்த வருஷம் கர்த்தர் இந்த கம்ஃபர்ட் சர்ச்சை பெருக பண்ண போறாரு, ஜனங்களை பெருக பண்ண போறாரு. கர்த்தர் இந்த வருஷம் ஆத்துமாக்களால் நிரப்ப போறாரு. இந்த வருஷம் இந்த ஊழியம் லட்சக்கணக்கான பேருக்கு போய் சேர போகிறது. கர்த்தர் சபையினுடைய தேவைகளை கர்த்தர் சந்திக்க பண்ணி பெருக பண்ண போகிறார். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? ஆமென். இந்த கடந்த ஆண்டு இந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் என்கிட்ட சொல்லும் போது நான் நம்புறேன், சர்ச்சில் பெருக பண்றதுக்கு எங்க இருக்குது இடம்? சர்ச்சு இருக்கிற இடம் 1 ஸ்கொயர் ஃபீட் இடம் கூட இல்லாமல் எல்லா இடத்தையும் அப்படியே கவர் பண்ணி சர்ச்சு கட்டியாச்சு. இந்த வருஷம் என்ன பெருக, எப்படி பெருக பண்ணோம் பார்த்தா நம்ம சர்ச்சை வந்து கொஞ்சம் ஹைட்டாக பண்ணிட்டோம். அப்போவே 16 அடி பண்ணதுனால ஒரு பிளாட்ஃபார்ம், அந்த பிளாட்ஃபார்மில் 150 பேரை உட்கார வைக்கிறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம். அப்போது நான் என்ன நம்புகிறேன் அப்படின்னா, இடமில்லாத இடத்துலையும் கர்த்தர் இடத்தை உண்டு பண்ணுறாரு பாருங்க. அவர் பெருக பண்ணணும்னு நினச்சிட்டார் அப்படின்னா எப்படியும் பெருக பண்ணுவார். நான் நம்புகிறேன் இந்த வருஷம் இந்த இடம் ஃபுல்லாக ஜனங்கள், இந்த இடம் ஃபுல்லாக ஜனங்கள், மேலெல்லாம் ஜனங்கள் அப்படியே நிரம்பி வழிய போகிறாங்க. என் கர்த்தரதை செய்வார், என் கர்த்தரதை செய்வார், கர்த்தர் செய்வார், கர்த்தர் செய்வார். நம்பர் 2, ரெண்டாவது வேகமாக உங்களுக்கு சொல்லி ஜெபித்து நான் முடிக்க போகிறேன். நம்பர் 2, யாத்திராகமம் 14ஆம் அதிகாரத்திலே 19வது வசனத்தை கூட வாசிக்க போகிறோம். 14ஆம் அதிகாரம் 19வது வசனம். அப்பொழுது இஸ்ரவேலர் சேனைக்கு முன்பாக நடந்த தேவதூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன் இருந்த மேக ஸ்தம்பம் விளங்கி அவர்கள் பின்னே நின்றது. நீங்கள் 14வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல். நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையில் நடந்து போவார்கள். எகிப்தியர் உங்களை பின்தொடர்ந்து வரும்படி நான் அவர்கள் இருதயத்தை கடினப்படுத்தி பார்வோனிலும் அவன் ரதங்கள் குதிரை முதலானவைகள் அவர்களுடைய எல்லா இராணுவத்திலும் மகிமைப்படுவேன். இப்படி நான் பார்வோனிலும் அவன் ரதங்களிலும் அவன் குதிரை வீரர்களிலும் மகிமைப்படும் போது நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறிவார்கள். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்கள். இரண்டாவது ஆண்டவருடைய பிள்ளைகளே, எகிப்தியர்கள் வந்து ஒரு பெரிய ஜனக்கூட்டம், ஒரு பெரிய பணபலம் படைத்தவர்கள், ஆள்பலம் படைத்தவர்கள், மனபலம் படைத்தவர்கள், சொத்து பலன் படைத்தவர்கள். இப்படியே எகிப்தியர்களை சொல்ல போனோம் என்று சொன்னால் எல்லா பலமும் அவர்களுக்குள்ளே இருக்கிறது.
அப்போ இந்த யாக்கோபு, ஆண்டவரே இவ்வளவு பலம் படைத்த ஒரு நாட்டுக்குள்ள நான் போய் எப்படி நான் சர்வை பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கேள்விக்குறியோட இருக்கும்போது தான் ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னோடு கூட வருவேன் என்று சொல்லுகிறார். அப்போ ஆண்டவர் அவனோடு கூட வந்ததுனால் இரண்டாவது நடக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்னன்னா, நான் நம்புறேன் அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்களோடு யுத்தம் பண்ண வந்தார்கள், ஆனாலும் அவர்கள் என்ன பண்ணல அப்படின்னா மேற்கொள்ளவே இல்லை. நான் நம்புறேன் ஆண்டவர் உங்களோடு கூட இந்த 2022 வருஷம் வருவாரையானால் உங்களோடு யுத்தம் பண்ணுவார்கள். நிறைய பேர் உங்களோட யுத்தம் பண்ண வரலாம், ஆனால் ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், ஒருவரும் உங்களை என்ன பண்ண முடியாதுன்னா மேற்கொள்ளவே முடியாது. ஏனென்றால் உங்களோடு கூட வருகிறவர் அவர் பெரியவர், சேனைகளின் கர்த்தர், யுத்தத்திலே வல்லவர், யுத்தத்திலே பராக்கிரமம் செய்கிறவர் உங்களோடு வருகிறார். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமானாலும் அது வாய்க்காதே போகும். ஹல்லேலூயா. ரெண்டாவது ஒரு ஆசீர்வாதம் வருது, நான் உன் கூட வருவேன், நான் உன் கூட வருவேன். நான் நம்புறேன் மனிதர்கள் நம்ம கூட வந்தா யுத்தத்துல நமக்கு ஜெயம் கிடைக்குமா கிடைக்காதான்னு நமக்கு தெரியாது. சில நேரத்துல மனிதர்கள் நம்ம கூட வரும்போது யுத்தத்துல ஜெயம் கிடைக்காது. மனுஷங்க நம்ம கூட இருக்கிறதுனால எல்லா யுத்தத்திலையும் ஜெயம் பெற்றுக்கொள்ள முடியாது. நீங்க அதுல ரொம்ப கவனமா இருக்கணும். சில மனிதர்கள் வந்தா அவ்வளவுதான் யுத்தம் முடிஞ்சிரும்னு நினைக்கும். ஒண்ணு நினைச்சுக்கோங்க, சில மனிதர்கள் நம்ம கூட வந்தா யுத்தத்தை இன்னும் கொஞ்சம் வலுப்படுத்திட்டு போயிடுவாங்க. யுத்தம் அதிகமாகும், குறைக்கிறதுக்காக தான் கூட்டிட்டு போவோம் அந்த நபரை. ஆனா அந்த நபரே ஒரு புதிய யுத்தத்தை உண்டு பண்ணி விட்டுட்டு போயிடுவாரு. அந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் இருக்காங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் கூட வருவேன். எத்தனை பெரிய பண பலம் படைத்த அந்த பொருள் பலம் படைத்த ஆட்கள் யுத்தம் பண்ணினாலும் இந்த வருஷம் அவங்க ஒன்ன என்ன பண்ண மாட்டாங்கன்னா மேற்கொள்ளவே மாட்டார்கள். இந்த வருஷம் மேற்கொள்ள போவதில்லை. உங்கள் சத்துருக்கள் மேற்கொள்ள போவதில்லை. உங்கள் பகைஞர்கள் மேற்கொள்ள போகிறதில்லை. உங்கள் பக்கத்து வீட்டில் இல்லைன்னா உங்கள் பிஸ்னஸில் உங்கள் வேலை ஸ்தலத்தில் இருக்கிறவர்கள் மேற்கொள்ள போகிறதில்லை. ஏன் அப்படின்னா ஜெய கிறிஸ்து உங்களோடு கூட இருக்கிறார். ஆமேன் சொல்லுங்கள். நம்பர் 3, மூன்றாவதாக நீங்கள் யாத்திராகமம் 8ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை கூட வாசிக்கும் போது, யாத்திராகமம் 8ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். யாத்திராகமம் 8ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கும் போது, 8ஆம் அதிகாரம் 20, என் ஜனங்களை போக விடாயாயில் நான் உன்மேலும் உன் ஊழியக்காரர் மேலும் உன் ஜனத்தின் மேலும் உன் வீடுகள் மேலும் பலவிதமான வண்டுகளை அனுப்புவேன். எகிப்தியர் வீடுகளும் அவர்கள் இருக்கிற தேசமும் அந்த வண்டுகளால் நிறையும். பூமியின் நடுவிலே நானே கர்த்தர் என்பதை நீ அறியும்படிக்கு என் ஜனங்கள் இருக்கிற கோசேன் நாட்டிலே அந்த வண்டுகள் வராதபடிக்கு அந்த நாட்டை விசேஷப்படுத்தினேன். ஆமேன் சொல்லுங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த இஸ்ரவேல் ஜனங்களோட, இந்த தேவனுடைய மனுஷனோட இருக்கிறதுனால, அவனோடு கூட போகிறதுனாலே நடக்கிற மூன்றாவது பெரிய அற்புதம் என்ன அப்படின்னா, கர்த்தர் வித்தியாசத்தை உண்டு பண்ணினார். ஆமேன் சொல்லுங்கள். அவர்களுக்கும் இவர்களுக்கும் கர்த்தர் வித்தியாசத்தை உண்டு பண்ணினார். நான் நம்புறேன் இந்த வருஷம் உங்க கையை பிடிச்சி உங்க கூட வருகிறவர் கர்த்தர். அதனால என்ன நடக்கும் தெரியுமா? கர்த்தர் ஒரு பெரிய வித்தியாசத்தை கர்த்தர் காண்பிப்பார். உங்களுக்கும் சத்துருக்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் காண்பிப்பார். உங்க கூட இருக்கிறவர் பெரியவர் என்கிறதை நிரூபிப்பார். இந்த வருடம் ஆண்டவருடைய பிள்ளைகளை வித்தியாசமாய் காண்பிக்கிற வருஷம். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? உன் சொந்தங்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை வித்தியாசப்படுத்தி காண்பிப்பார். உங்க நண்பர்களுக்கு முன்பாக நீங்கள் வித்தியாசப்பட்டு கர்த்தர் காண்பிப்பார். உங்களோட படிக்கிறவங்களுக்கு முன்பாய் கர்த்தர் உங்களை வித்தியாசப்படுத்துவார். உங்களை மிக மன கஷ்டப்படுத்தின அந்த மனுஷனுக்கு முன்னாடி கர்த்தர் உங்களை வித்தியாசப்படுத்துவார். உங்களுக்கு முன்பாக பெருமையாய் பேசி அவர்களுடைய சொத்துக்களையும் பணபலத்தையும் காண்பித்த எகிப்தியர்களுக்கு முன்பாய் நான் நம்புறேன் அவர்களுக்கும் உங்களுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு என்கிறதை கர்த்தர் இந்த ஆண்டு காண்பிப்பார். இந்த 2022வது வருஷம் உன்னை வித்தியாசப்படுத்துகிற ஆண்டு. கர்த்தர் உங்களை வித்தியாசமாய் போஷிக்க போகிறார், வித்தியாசமாய் நடத்த போகிறார், வித்தியாசமாய் ஒரு வெற்றியை தரப்போகிறார். ஏனென்றால் நம்ம கூட வருகிறவர் பெரியவர். கையை பிடிச்சு நான் உன்னோடு கூட வருவேன், இந்த ஆண்டு வருவேன்,
வருவேன். ஆமென் சொல்லுங்கள். எல்லாரும் ஜெபிக்க போறோம். இந்த வாக்குத்தத்தம் எனக்கு தான் ஆண்டவரே. தேவ சமூகத்தில் அப்படியே எழும்பி நின்று ஹல்லேலூயா, thank you Jesus. என் கூட வருகிறவர், என்னோடு கூட வருகிறவர் தேவன். சத்தத்தை உயர்த்தி நான் உன்னோடு கூட வருவேன் என்று சொன்னீரே ஆண்டவரே. தகப்பனே, இந்த ஆண்டு என் கூட வருவதற்கு ஒருவரும் இல்லை ஆண்டவரே. இந்த ஆண்டு என் கூட நீங்க வரணும், என் கூட நீங்க வரணும். சத்தத்தை உயர்த்தி ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. இந்த வருடம் என் கூட வருவதற்கு வேற யாரும் இல்லை ஆண்டவரே. என் கரத்தை பிடிச்சு நீங்க சொன்னீங்க, நான் உன் கூட வருவேன் ஆண்டவரே. நீங்க வந்தீங்கன்னா என்னுடைய பள்ளத்தாக்கு நிரப்பப்படுமப்பா. என் கூட வாங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தர் வருவாரே ஆனால் பெருக பண்ணுவார். கர்த்தர் வருவாரே ஆனால் அவர்கள் என்னை மேற்கொள்ள போவதில்லை. கர்த்தர் வருவாரே ஆனால் வித்தியாசத்தை கர்த்தர் உண்டு பண்ணுவார். சொல்லுங்க, கர்த்தாவே நீர் என்னோடு கூட வாரும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஜெபிங்க, ஜெபிங்க. தகப்பனே நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. என் கூட வருகிறவர், என் கூட வருகிறவர். ஆனந்த துதி ஒலி என் காதுகளில் கேட்க போகிறது. என்ன கர்த்தர் இந்த ஆண்டு மகிமைப்படுத்த போகிறார். என் கூட கர்த்தர் வருவார். என் கரத்தை பிடிச்சு வருவார். பள்ளத்தாக்கில் வருவார். நான் நடக்கிற பாதையிலே அவரே எனக்கு வெளிச்சமாய் மாறுவார். கரங்களை தட்டி அந்த பாடலை பாடி ஹல்லேலூயா. இந்த முதல் நாள் கர்த்தர் இரக்கம் செய்யும் வரை உண்மையே இந்த ஜெபத்திலே இருக்கிற இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் எந்த இடத்துல இருந்தாலும் உங்க இருக்கிற இடத்துல கர்த்தர் உங்களை bless பண்றார். உங்க குடும்பத்துல உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. இந்த ஆன்லைன்ல இருக்கிற எல்லாருடைய குடும்பத்தின் மேலையும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் கடந்து வருகிறது. ஓ, மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிவனின் பாசம் பெரியதே. மங்காத புகழுடன் வாழ்வோம், மாட்சிமை பெற்றுயர்ந்திடுவோம். குறுகிட மாட்டோம், குஞ்சிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. குருவிட மாட்டோம், குஞ்சிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும். கரங்களை தட்டி பாடிக்கொண்டே எல்லாரும் நம்பிக்கையோட பாடுங்க. அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் ஒரு விசை கூட ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாய விண்மீனாய் ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய கைகளை தட்டிக்கொண்டே எஸ் எஸ் எஸ். ஓ ஆகாய விண்மீனாய், யாக்கோபு நடுங்கிடுவானோ, யாக்கோபின் தேவன் துணையே. அமெரிக்கை வாழ்வை அழைப்போ, ஆண்டவர் மார்பில் சாயோ. பதறாத மனமும் சிதறாத வாழ்வும் பரிசாக தேவன் அருள்வார். பதறாத மனமும் சிதறாத வாழ்வும் பரிசாக. ஒரு விசை கூட சொல்லுவோம். யாக்கோபு யாக்கோபு நடுங்கிடுவானோ, யாக்கோபின் தேவன் உன் துணையே. அமெரிக்கை வாழ்வை அழைப்போ, ஆண்டவர் மார்பில் சுகிப்போ. பதறாத வாழ்வு சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். பதறாத மனமும் பரிசாக
உற்சாக தேவன் அருள்வார். ஆனந்த துதி ஒலி வல்லமை இந்த முதல் நாள் இரக்கம் செய்யும் வரை கூட்டத்தில் உம்முடைய வல்லமை இறங்கட்டும், உம்முடைய மகிமை இறங்கட்டும். நான் உன்னோடு வருவேன், நான் உன்னோடு வருவேன். இந்த வருஷத்தினுடைய துவக்கம் முதல் முடிவு வரை ராஜா நீர் என் கூட வந்தா போதும் ஆண்டவரே, நீங்க என் கூட வந்தா போதுப்பா. நீங்க என் கூட வந்தீங்கன்னா மலைகளை தாண்டுவோம், ஓ அக்கினியை தாண்டுவோம், புயல்களை தாண்டுவோம். என் கூட வாங்க ஆண்டவரே. ஆகாய விண்மீனாய் ஆண்டவர் வாக்கு கரங்களை தட்டி, கரங்களை தட்டி ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். நீ நல்லவர் ஆண்டவரே, நீ நல்லவரப்பா. நீர் எங்களை நினைத்ததற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். இந்த வருஷத்திலே இந்த முதல் கூட்டத்தை 21 நாள் ஆரம்பிக்கிறதுக்கு நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுறதற்காக நன்றி. இந்த 21 நாட்களும் வெற்றியோட முடிக்கிறதற்கு எங்களுக்கு எல்லா சூழ்நிலைகளையும் சாதகமா மாற்றி தாங்க ஆண்டவரே. எல்லாரும் வீடுகளிலே இருந்து ஆராதிக்கிறோம் அப்பா. இந்த திருச்சபையிலே இருக்கிற அதே பிரசன்னம் உம்முடைய பிள்ளைகளுடைய வீடுகளிலே அப்படியே அவங்க ஆராதிக்கிற இடத்துல இறங்கட்டும் ஆண்டவரே. நன்றி அப்பா. இன்னைக்கு முதல் நாள் வாக்கு கொடுத்தீங்க, நான் உன்னோடு வருவேன், நான் உன்னோடு வருவேன். இதை விட வேற எந்த வார்த்தைப்பா எங்களுக்கு வேணும்? இது போதும் ஆண்டவரே. இந்த வருஷம் முழுக்க நீங்க என் கூட வந்தீங்கன்னா, நீங்க எங்க கூட வந்தீங்கன்னா அதை விட பெரிய மேன்மை வேற எதுவுமே இல்லப்பா எங்களுக்கு. இல்ல ஆண்டவரே, அதை விட பெரிய மேன்மை எது இருக்குது? நீங்க வந்தீங்கன்னா ஆண்டவரே எங்களுக்கு முன்பாக எல்லாமே அடங்கும் ஆண்டவரே, எல்லாமே அடங்கும் ஆண்டவரே, எல்லாமே அடங்கும் ஆண்டவரே, எல்லாமே அடங்கும் அப்பா. உம்மை தவிர வேற யாரும் இல்லை எங்களுக்கு, உம்மை தவிர வேற யார் உண்டு? எங்களோடு வந்தவர்கள் நிறைய பேர் பாதி வழியில எங்களை விட்டு விட்டு போயிட்டாங்கப்பா. உன் கூட வர முடியாது, நீ போற பாதை கடினமானதுன்னு சொல்லிட்டாங்கப்பா. எத்தனை நாள் தான் உன்னை கூட இருப்போம், எத்தனை நாள் தான் உன்னை இப்படி பார்த்தோம்? நிறைய பேர் சலிச்சிட்டாங்கப்பா. எங்க கூட பிரயாணம் பண்ண நிறைய பேர் சலிச்சிட்டாங்க. எங்க சொந்தங்கள் சலிச்சிட்டாங்க ஆண்டவரே. எங்க ரத்த சம்பந்தமான உறவு கூட சலிச்சிட்டாங்கப்பா. உன் கூட யாரு வருவா? உன் கூட வந்தா நான் என்ன பண்ண முடியும்? உன் கூட வந்தா சந்தோஷமே இல்லை, உன் கூட வந்தா வெற்றியே இல்லை. என் கூட வந்த நிறைய பேரு எங்க கூட வந்தவங்க சலிச்சிட்டாங்க ஆண்டவரே. ஆனா நான் நம்புறேன் நீங்க சலிக்க மாட்டீங்க. என் கையை பிடிச்சு இன்னைக்கு மட்டும் இல்ல, இந்த வருஷம் மட்டும் இல்ல, இந்த உலகத்துல இருக்கிற நாள் வரைக்கும் எங்க கூட எங்க போனாலும் நீங்க வந்தா போதும்பா. நீங்க வந்தீங்கன்னா நாங்க ஜெயிச்சிருவோம், ஜெயிச்சிருவோம். இந்த ஜெபத்துல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த 21 நாட்களும் தவறாமல் கலந்து கொள்றதற்கு ஆண்டவர் ஒரு வழியை தரைங்கப்பா, தரைங்கப்பா. மனசார ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஊழியத்தில் என்னோடு உதவி செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க பலப்படுத்துங்கப்பா. உங்க கிருபை உங்க பிள்ளைகளை தாங்கட்டும், நீர் நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்மனோடு மீண்டும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த 21 நாட்களும் தவறாமல் இந்த ஜெபத்திலே நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். தினமும் காலையிலே 6 மணிக்கு நம்முடைய கம் டு கம்ஃபர்ட் சேனலில் லைவாக உங்களுக்கு டெலிகாஸ்ட் ஆகும். ஆண்டவருடைய பிள்ளைகள் அதில் கலந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட்.